அந்த சோல்ஜர்ஸ லீட் பண்ற ஸ்கில்ல வந்துட்டு இவன் காப்பி பண்ணியிருப்பான். அந்த ஸ்கில்லோட பேர் வந்துட்டு பேட்டில் ஃபீல்டு பெர்செப்ஷன். அதோட ரேங்க் வந்துட்டு பி. அது வந்துட்டு ஒரு மாஸ்டருக்கான ஒரு பொட்டன்ஷியலை தரும். பேட்டில் ஃபீல்ட அந்த ஸ்கில் வச்சிருக்கிறவங்களால நல்லா அனலைஸ் பண்ண முடியும். எனிமியோட வீக்னஸையும் ஸ்ட்ரென்த்தையுமே உடனடியா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட டிஃபென்ஸ்ல இருக்கிற ஃபால்ட்டையுமே கண்டுபிடிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி அந்த என்பிசி கிட்ட இருந்து காப்பி பண்ணது. அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்கில்ல தான் இப்ப நான் எனக்காக கிரியேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இப்படியே இந்த வழியில போயிட்டு அதுக்கப்புறம் ரைட்டு திரும்பணும்னா நம்ம அந்த டீமன் ஆர்மியோட கமாண்டர் இருக்கிற ஃபோர்ஸுக்கு போய் சேருவோம். அதுங்க பக்கத்துல மான்ஸ்டர்ஸ் இருக்கு, பட் நிறைய கிடையாது. அதுங்களையுமே சேர்த்து அழிச்சுக்கிட்டு போவோம் அப்படின்னு கமாண்ட் கொடுக்கறப்ப அந்த கமாண்டர் சார்பஸ்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற சோல்ஜருமே அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த காடஸோட வாரியர் நம்ம சைடு இருக்கிறாரு, அதுங்க எல்லாத்தையுமே ஒய்ப் பண்ணணும், ஒரு காப்ளின்ஸ கூட விடக்கூடாது அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நான் இந்த ஸ்கில்ல கெயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணதுனால இப்ப இந்த ஜெனரலோட ட்ரஸ்ட் என் மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் ரைட் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்தாங்களா ஒரு மேப், மினி மேப், அதை பார்த்துதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் வச்சு மட்டும் நான் இவனோட ட்ரஸ்ட சம்பாதிக்கல, திரும்ப 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 இறந்து 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 இந்த நாளை ரிப்பீட் பண்ணி பண்ணி எல்லாத்தையுமே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஏதோ இந்த காப்ளின் கூட வழக்கம் போலவே இன்னைக்குமே பறந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற ஸ்கில்ஸ்க்கு மட்டும் நான் தேங்க்ஸ் சொல்லவே கூடாது, இந்த ஸ்வாடுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வந்துட்டு அந்த லயன் ஃபேஸ் இருக்கிற ஒரு ஸ்வாட் வச்சிருப்பான்ல, அதை தூக்குறான். அதை பார்த்துமே அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆர்ப்பரிச்சு இதுதான் அந்த கடவுளோட லைட் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கையில வச்சிருக்கிற அந்த ஸ்வாடோட பேர் என்னன்னா லஃபாண்டா ஏகிம்ஸ் ஹோலி ஸ்வாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இதோட ரேரிட்டி வந்துட்டு லெஜெண்டரி கிரேடு. அப்ப இந்த ஹோலி ஸ்வாடுக்கு பின்னாடி என்ன ஒரு கதை இருக்குன்னா, இந்த ஏஜிம் எம்பையர் அப்படின்னு அந்த என்பிசிஸ் எல்லாம் சொல்றாங்களே, அந்த ஏஜிம் எம்பையரை உருவாக்குனவருக்கு அந்த கடவுளே இறங்கி வந்து இந்த ஸ்வாட கொடுத்ததா சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்டரியும் அதுக்கப்புறம் நிறைய மித்ஸுமே தர்ரா இருக்கிறப்போ இந்த ஏஜிம் எம்பையரை உருவாக்குனவரும் அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு. அவர் கூடவே சேர்ந்து அந்த ஹோலி ஸ்வாடுமே தொலைஞ்சு போச்சு. பட் ஒரு தீர்க்க தரிசனம் அப்ப எழுதப்பட்டிருந்துச்சு. அதாவது அதுதான் அவர் மறையதுக்கு முன்னாடி சொன்ன கடைசி வார்த்தை. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு விதிக்கப்பட்ட நாள்ல ஒரு ப்ராமிஸ்டு ஒன் நம்ம முன்னாடி அப்பியர் ஆகி இந்த உலகத்தை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் இப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்வாட வச்சிருக்கானா, சோ அந்த ஸ்வாட ஹீரோ வச்சிருக்கிறதுனால அந்த ஏஜிம் எம்பையர்ல இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை கண்மூடித்தனமா நம்புவாங்கன்னே சொல்லலாம். சோ இப்படியுமே பிளான் போட்டு தான் அவனை நம்ப வச்சிருக்கான். அப்ப அங்க இருக்கிற கமாண்டருமே இது ஃபவுண்டரோட ஹோலி ஸ்வாட், அந்த சொர்க்கம் நம்மள ஏமாத்தல, லாங் லிவ் ஏஜிம் எம்பையர், லாங் லிவ் த வாரியர், அட்டாக் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு குட், வெரி குட், இந்த வியூவை இங்க இருந்து பார்க்கும் பொழுது அந்த ஹிடன் ஸ்டேஜை கிளியர் பண்ணது ஒருத்தன் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல அந்த கோஸ்ட் இருந்துட்டு வெங்காயம், இதுல உனக்கு எது ஒருத்த மாதிரி தெரியுது, இந்த மாதிரி ஒரு ஒண்ணுத்துக்குமே உதவாத கத்திக்காக அவ்வளோ வேல்யூவான ஐட்டம் எல்லாத்தையுமே நீ எடுக்காம விட்டுட்ட, இது ஒரு உதவாக்கார மினிமினுக்கிற ஸ்வாடு தான், அவ்வளோ பவர்ஃபுல்லான ஐட்டம்லாம் இருக்கிறப்ப எதுக்காக நீ இதை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு வெல், இது ஜொலிச்சிட்டு இருக்கா, டியூரபிளாவும் இருக்கும், இதோட இந்த ஜொலிக்கிற இதை வச்சு இங்க இருக்கிற என்பிசிஸ் எல்லாத்தையுமே நான் மேனிபுலேட் பண்ணி 20வது ஃப்ளோர் வரைக்கும் போயிருவேன். இப்போ உனக்கு இதை பார்த்தா புரியுது தானே, இங்க இருக்கிற இந்த என்பிசி கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கொஸ்ட கொடுக்கிற சாதாரண டூல்ஸ் மட்டும் கிடையாது, இந்த கொஸ்ட பீட் பண்றதுக்கு அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அந்த என்பிசிஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவை அவ்வளோ நம்புறத பார்த்தா மத்த ஹண்டர்ஸ்ல இருந்துட்டு எப்படி இவன் மட்டும் அந்த ஜெனரல் கூட ஏறி இவ்வளவு ஜாலியா ரைடு போயிட்டு இருக்கான், அவன் ட்ரெஸ் அப் பண்ணிருக்கிறத பார்த்தா நம்மள மாதிரியே அவனுமே ஒரு ஹண்டர் மாதிரி தானே தெரியுது. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இதுதான் நான் எக்ஸாக்டா வேணும்னு நினைச்சேன், அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு அவங்க வாய்ஸ்ல பொறாமையும் ஜலசியும் தெரியுது. அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் இருந்துட்டு உனக்கு நான் ஆறாவை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கத்து கொடுத்தா அதை வச்சு உன்னோட காது கேட்கற திறனை அதிகப்படுத்து, அவங்க என்ன காசிப் பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்டுட்டு இருக்கல. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு வெல், எனக்கு அட்டென்ஷன் அப்படிங்கிறது பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த டீமன் ஆர்மியோட லெஃப்ட் விங்க கம்ப்ளீட்டா அழிச்சாச்சு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே, இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம், இப்போ உடனே பேஸ நோக்கி நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற சோல்ஜர்ஸும் நம்மளால இதை வின் பண்ண முடியும், நம்ம ஜெனரலை ஃபாலோ பண்ணுங்க, நம்மளோட வாரியரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்கிற அந்த டீமன் கிங் ஆர்மியோட கமாண்டர் வந்துட்டு அங்க நின்னுட்டு இருக்கான். அது வந்துட்டு வேற யாரும் இல்ல, ஹீரோ வந்துட்டு அந்த 10வது ஃப்ளோர்ல போட்டு தள்ளனால காப்ளின் கிங் அதுதான். பட் என்ன 2 தலை இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அது ரெண்டு கொருக்குன்னு சொல்லுது. அதாவது அதோட பாஷையில என்ன சொல்லுதுன்னா, அவங்க எல்லாத்தையுமே உடனே தடுத்து நிறுத்துங்க முட்டாள் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் ஹீரோ வந்துட்டு ஒரு ஜம்ப போட்டு அந்த காப்ளின் கிங்குக்கு மேல எகிரி குதிச்சு அவனோட ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். அதே அந்த கொருக்குன்னு சொல்ற ஸ்கில் தான். அதுல அது டிஸ்ட்ராக்ட் ஆகிறப்ப ஈஸியா அந்த காப்ளின் கிங்குமே போட்டு தெரியறான். பட் இப்படிதான் ஸ்கில்ல யூஸ் பண்ணி இதை கொன்ன அப்படின்னு அங்க இருக்கிற யாருக்கும் கண்டிப்பா தெரிய போறது கிடையாது. சோ இப்ப அந்த கமாண்டரை தோக்கடிச்சதுனால இந்த ஃப்ளோர்ல இருக்கிற ஆர்மியை அவங்க தோக்கடிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற என்பிசிஸ்மே நம்ம டீமன்ஸை தோக்கடிச்சிட்டோம், அந்த காடஸோட வாரியர் அவர் ஒரு ஆர்மியவே தோக்கடிச்சிட்டாரு, லாங் லிவ் த ஏஜிம் எம்பையர் அப்படின்னு கத்திட்டு இருக்கப்ப அங்க மிச்சம் இருக்கிற சின்ன சின்ன காப்ளின்ஸ் என்ன பண்ணும், தங்களோட கமாண்டர் இறந்து போனதுனால அப்படியே திரும்பி ஓடிடுதுங்க. ஆனா அந்த ஹண்டர்ஸ் என்ன தைரியம் இருக்கணும், சோலோ ஹண்டிங் தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டியே, எல்லா
எல்லாத்தையுமே கொல்லுங்க அப்படின்ட்டு அந்த காப்ளின்ஸுமே மிச்சம் வைக்காம கொண்டுறாங்க. சோ ஒரு காப்ளின் கூட இல்லாதனால அந்த ஸ்டேஜ் வந்துட்டு கிளியர் ஆயிருச்சு. நீங்க 11th ஃப்ளோரை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டீங்க. யார் யாரு கிளியர் பண்ண அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கால்குலேட் பண்ற ரைடர்ஸோட லிமிட்டை தாண்டி போயிருச்சு அப்படின்னு அங்க சிஸ்டம் சொல்றப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வந்துட்டு 11th ஃப்ளோரை ஒரே நாள்ல பீட் பண்ணிட்டோமா, உண்மையுமே இது நடந்திருக்குன்னு நம்பவே முடியல, நம்மளா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டோமோ அப்படின்னு இருக்கப்ப அந்த லிமிட் வந்துட்டு இப்ப மீறி போச்சு அப்படின்னு அந்த சிஸ்டம் சொன்னதுல அதனால கால்குலேட் பண்ண கஷ்டப்பட்டுட்டு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இப்ப அந்த 11th ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கு யாரோட பங்களிப்பு வந்துட்டு அதிகமாச்சோ அதுல டாப் 10ல இருக்கிறவங்கள மட்டும் காமிக்குது. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆப்வியஸா நம்ம ஹீரோ தான். செகண்ட் வந்துட்டு ஸ்வாட் சைன்ட், தேர்ட் வந்துட்டு அந்த இன்ட்ராகேட்டர், ஃபோர்த் வைப்பர், ஃபிஃப்த் அந்த பாலடின், சிக்ஸ்த் பிளாக் விச், செவன்த் கவுண்டஸ். அப்ப அதை பார்த்துட்டு எல்லாருமே ரேங்க் 1ல இருக்கிறவனுக்கு நிக் நேமே கிடையாது, ஸ்வாட் சைன்ட் ரேங்க் 2 தானா, இந்த கிம் காங்ஜா அப்படிங்கிறவன் தானே அந்த 10th ஃப்ளோரை கிளியர் பண்ணவன், ஒருவேளை அவன் சம் கைண்ட் ஆஃப் ஏதாச்சும் ஒரு மாஸ்டரா இருப்பானா அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் ரெண்டு மாஸ்டரும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, இவன் ஒரு தந்திரவாதி அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு என்ன இப்பயாச்சும் இந்த கேம் எல்லாமே ஸ்கில்ல பேஸ் பண்ணதா அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் ரெண்டு இல்ல நான் என்னைக்குமே இதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த கோஸ்ட் ரெண்டு உண்மையாலுமே எபிலிட்டிஸை விட பேசிக் ஸ்கில்ல தான் ரொம்ப வேல்யூ பண்ணி பாத்துக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு கமான் இப்படி மூஞ்ச திருப்பி வச்சுக்காத, நான் 20th ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்குவேன், நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் ரெண்டு உண்மையாவா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு அப்கோர்ஸ் எப்படி நான் அதை பண்ணாம இருப்பேன், ஏன்னா அந்த ஸ்வாட் எம்பரரே என் சைடு இருக்கீங்களே, உண்மையை சொல்லணும்னா நான் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லி உங்ககிட்ட நான் கெஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு மயக்கிற மாதிரி பேச அந்த கோஸ்ட் ரெண்டு ஆமால என்னோட ஒருத்த நீ கடைசியா புரிஞ்சுக்கிட்ட ஜாம்பி, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா என்னோட உலகத்துல இருந்த அந்த டவர்ல நான் கிளைம் பண்ணும்போது இதை விட அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா அதனாலதான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையுமே இவன் ரொம்ப சிம்பிளான ஆளா இருக்கான் அப்படிங்கிறப்ப அந்த என்பிசி ஜெனரல் இருக்கார்ல அவர் வந்துட்டு வாரியர் ஆஃப் காடஸ், எங்களால இந்த போர்ட்டை செக்யூர் பண்ண முடிஞ்சிருச்சு, எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், அதனால எங்களோட எம்பையர் மொத்தத்துக்கும் சார்பா நான் உங்களுக்கு எங்களோட கிராட்டிடியூட தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க, இது எல்லாமே நம்ம சேர்ந்துதான் செஞ்சோம் அப்படிங்கிறப்ப அந்த ஜெனரல் இருந்துட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நான் தேவையில்லாத நினைச்சு கவலைப்பட்டுட்டேன் போல, எங்க நாட்டுல வந்துட்டு ஒரு தீர்க்க தரிசனம் இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அது என்ன சொல்லிருந்துச்சுன்னா அந்த டீமனோட ஆர்மி வந்துட்டு எங்களோட எம்பையர் மேல படையெடுத்து வரும், பட் அது கூடவே வேற ஒரு உலகத்துல இருந்து ஒரு வாரியருமே நம்மளுக்காக ஹெல்ப் பண்ண வருவாங்க, நம்ம கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு அதுல சில சந்தேகங்கள் இருந்துச்சு, ஏன்னா வேற ஒரு உலகத்துல இருந்து வர வாரியர் அவருக்கு சொந்தமே இல்லாத இந்த வேர்ல்ட பாதுகாக்கிறதுக்காக தைரியத்தோட சண்டை போடுவாரா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு வயசானவனோட தேவையே இல்லாத சந்தேகமா போச்சு, அது மறுபடியும் என்னோட நன்றி நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண கையை நீட்ட ஹீரோ இருந்துட்டு என்னதான் வேற வேற உலகங்கள்னு சொல்லி இங்க பேசிக்கிட்டாலுமே எல்லா உலகத்திலுமே இந்த ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது காமனா தான் இருக்குது, அதுக்கு காரணம் எங்களோட ஆரிஜின்லாம் முக்கியமே இல்லாம நாங்க ஹியூமன் அப்படிங்கறதுனால மட்டும்தான் இப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஜெனரல் இருந்துட்டு ஃபியூச்சர்ல உங்களோட நிறைய சாதனைகளை பார்க்க நான் ஆவலா இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்றதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த டாப் 10 வந்தாங்கல்ல அவங்களுக்கான ரிவார்ட்ஸ் மட்டும் அந்த சிஸ்டம் கால்குலேட் பண்ணி கால்குலேஷனை கம்ப்ளீட் பண்ணி அந்த ரிவார்டை வந்துட்டு அந்த டாப் 10ல இருக்கிற எல்லா ஹண்டர்ஸ்க்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த டாப் ரைடர்ஸால மட்டும் தான் இப்ப ஃபர்ஸ்டா அந்த 12th ஃப்ளோருக்கு போக முடியும். சோ அங்க வந்துட்டு இவங்க டெலிபோர்ட் ஆகுறாங்க. அப்ப அந்த ஜெனரல் இருந்துட்டு ப்ளீஸ் எங்களோட எம்பையரை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட சாப்டரை முடிச்சிடறாங்க. உண்மையுமே ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருக்கு கைஸ். ஏன்னா அந்த குழந்தைங்களை காமிக்கும் போது கூட நிறைய பேர் கமெண்ட்ல வந்துட்டு அது வந்துட்டு ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு அப்படின்னு போட்டுருங்க. இப்ப என் கூட இந்த சாப்டர்ல இது வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு என்பிசி தான், அதாவது ஒரு சைடு கேரக்டர் மாதிரி தான், பட் இவர் கூட நிறைய ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துற மாதிரி எழுதியிருக்காங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். இருக்காங்க அப்படின்னா அந்த ஓல்டு மேன் மார்க்கஸுமே அங்க இருப்பாரு தானே, அவர் அப்ப உன்னை பார்த்துட்டு உன்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு நீ வந்துட்டு ரொம்பவே கவலைப்படுறன்னு நினைக்கிறேன், அவர் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணிடுவாரு, என்ன கொல்றாரு அவ்வளவுதானே அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் வந்து என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுற அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா கவலைப்படாத என்கிட்ட பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆகி நம்ம ஹீரோ அங்க 12th ஃப்ளோருக்கு போயிடறான். போயிட்டு இது வந்துட்டு அந்த ஏஜே எம்பையர்னு சொல்றாங்களே அதோட ராயல் பேலஸா அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் விச் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருக்காங்கல்ல அவர் இருந்துட்டு ஹண்டர் கிம் காங்ஜா நீங்க வந்துட்டு ரொம்பவே இன்கிரெடிபிள் அப்படின்னு சொல்றப்பதான் கைஸ் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி இதை வந்துட்டு உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டேன், உங்களை பார்க்கும் போதே சந்தேகமா இருக்கு இது பையனா பொண்ணான்ட்டு. நான் வந்துட்டு பொண்ணு நினைச்சேன், பட் இங்கதான் ஹீரோ வந்துட்டு இவன் வந்துட்டு இவனோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி சின்ன பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றான். சோ இது வந்துட்டு பையன், இதுல யார் பையன் யார் பொண்ணுனே தெரிய மாட்டேங்குது. அப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு 11th ஃப்ளோர்ல உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், என்பிசிஸையும் இந்த மாதிரி யூஸ் பண்ண
அப்படின்னு யாருதான் யோசிச்சிருப்பா? அது மட்டும் இல்லாம நீ ஒரு வித்தியாசமான ஸ்வாட வேற யூஸ் பண்ண. அது அந்த 10th ஃப்ளோர கிளியர் பண்ணதுக்கு உனக்கு கிடைச்ச ரிவார்டா? அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் ஆமா அப்படின்னு சொல்ல அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு நினைச்ச மாதிரியே தான் 10th ஃப்ளோர்ல கிடைச்ச ரிவார்டை வச்சு 11th ஃப்ளோர்ல இருக்கிற மக்களை நீ வழி நடத்திட்டு போன. உண்மையிலுமே உன்னோட ரிவார்டை நீ யூஸ் பண்ண விதம் வந்துட்டு இன்கிரெடிபிள் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு போதும் போதும் ஓவரா புகழ்றீங்க அப்படிங்கிறப்ப திடீர்னு அந்த ஸ்வாட் சைண்டர்ன்ட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு வந்துடுறாரு. அப்ப இந்த இன்ட்ராகேட்டர் அவனோட ஹோலி டெக்னிக் இன்னர் கார்டு மூலியமா அவரை தடுத்துட்டு என்ன ஸ்வாட் சைண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு, எப்ப நீங்க ஒரு அசாசினா மாறினீங்க அப்படின்னு கேட்க ஸ்வாட் சைண்டர்ன்ட்டு நான் வந்துட்டு இப்ப அங்க நிக்கிறவனை கொல்ல போறேன், அதனால நகுந்து போ அப்படின்னு சொல்ல அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, அங்க நிக்கிறவன்னு சொல்றது நீங்க ஹண்டர் கிங் காம்ஜாவை தானே சொல்றீங்க அப்படின்னு கேட்க அந்த ஸ்வாட் சைண்டர்ன்ட்டு ஆமா நீ மட்டும் என் வழியில இருந்து விலகி போலனா உன்னோட ஒரு கையுமே அவன் கூட சேர்த்து வெட்டி எடுத்துருவேன் அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு வெல் அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்குமே, ஏன்னா என்னோட 2 கையுமே பயன்படுத்தி செய்யறதுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹண்டர் கிம் காங்ஜா வந்துட்டு இந்த இடத்துல செத்து போயிட்டாருன்னா எங்களோட 5 கில்டோட மரியாதையுமே அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிடும். நீங்க வந்துட்டு ஹண்டர் கிங் காங்ஜாவை எதுக்காக டார்கெட் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க அந்த ஸ்வாட் சைண்ட் இருந்து அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு ஓகே அப்படின்னா உங்களுக்கு விட்டு கொடுக்குற இன்டென்ஷனே இல்ல போலயே, ஹோலி டெக்னிக் காட்லி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்ல அந்த வைப்பரும் அதுக்கப்புறம் பலாடினும் இவனோட டெக்னிக் மூலியமா டெலிபோர்ட் ஆயிட்டு இவனுக்கு மேல அட்டாக் பண்ண வராங்க. பட் ஸ்வாட் சைண்ட் இருந்துட்டு ஈஸியா அவங்க 2 பேரோட அட்டாக்குமே தடுக்க அந்த வைப்பர் இருந்துட்டு இந்த கிழவன் எப்படிதான் இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அதுக்காக என்ன தனியா சாப்பிடுறானா அப்படிங்கிறப்ப அந்த ஸ்வாட் சைண்ட் இருந்துட்டு நீ சொல்றதை கேட்கவே சிரிப்பா இருக்கு, என்ன கிழவங்கிற நீயே உன்னோட 40 வயசை தாண்டி தானே வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கிறப்ப அந்த வைப்பர் இருந்துட்டு என்ன இன்சல்ட் பண்றியா, எல்லாருக்குமே தெரியும் 40 வயசுல தான் எல்லாம் வாழவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருந்து பின்னாடி வந்துட்டு ஹெவன்லி மார்ஷியல் ஆர்ட் கிளாண்ட் மாஸ்டர் நீங்க உண்மையிலுமே வயசானவர் தான், இன்னும் கொஞ்ச நாள் பண்ணா உங்களுக்கு கண்ணு கூட தெரியாம போயிடும் அப்படிங்கிறப்ப அந்த வைப்பர் இருந்துட்டு இவன் என்னையே கிண்டல் பண்றான், யாரு சைடு இருக்கானே தெரியல அப்படிங்கிறப்ப அந்த பலாடின் இருந்துட்டு வைப்பர் நமக்கு முன்னாடி இருக்கிற ஃபைட் மேல நீங்க போக்கஸ் பண்ணுங்க, ஏன்னா இந்த சண்டை வந்துட்டு நமக்கு சாதகமானதா இல்ல அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு இப்ப இருக்கிற இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், அதனால கவுண்டர்ஸ் சீக்கிரம் எனக்கு ஒரு 10,000 கோல்டு கொடுப்பாக்கலாம் அப்படிங்கிறப்ப கவுண்டர்ஸ் இருந்துட்டு ஓகே கொடுக்கலாம், பட் அதுக்கு வந்துட்டு 15% வட்டி, 3 மாசத்துக்குள்ள இந்த 10,000 கோல்ட நீ தந்துட்டானா அதுக்கு வட்டி கிடையாது, கேட்க எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு உன்கிட்ட கடன் கேட்கல சும்மா கொடு அப்படிங்கிறப்ப அந்த கவுண்டர்ஸ் இருந்துட்டு என்ன ஒரு என்டர்பிரனரை பார்த்து நீ டொனேஷன் கேட்கறியா அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு ஆமா எப்படி நீ இது ஏமாத்தி சம்பாரிச்ச பணம் தானே, அதனால எங்களை மாதிரி சர்ச்சுக்கு இதை நீ ஆஃபர் பண்ணிட்டு அந்த சொர்க்கத்துக்கே நீ செத்ததுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்ல அந்த கவுண்டர்ஸ் இருந்துட்டு நீ வந்துட்டு என்னை விட பெரிய திருடனா இருக்க, வித்ரா 10,000 கோல்டு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பேக் மூலியமா அந்த இடத்துல 10,000 கோல்டுமே அப்படியே கீழே விழுகுது. அப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு ரொம்ப நன்றி, ஹோலி டெக்னிக் டிவோஷன் ஹோலி டான்சர் பிசிக்கல் ஸ்ட்ரென்தனிங் டார்கெட்ஸ் வந்துட்டு பலாடின் அதுக்கப்புறம் வைப்பர் அவங்களோட பஃப் டியூரேஷன் வந்துட்டு 300 செகண்ட்ஸ், நம்மளோட ஹேண்ட்ஸ் எல்லாத்தையுமே லிங்க் பண்றது இந்த தங்கம் தான், ப்ரொசீஜர் எல்லாமே கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றான். ஒன்னும் இல்ல கைஸ், அந்த கோல்டை பயன்படுத்தி அது ஒரு மீடியமா பயன்படுத்தி வைப்பர் அதுக்கப்புறம் பலாடினோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கான் இவன். அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த கோல்டை வச்சு அப்படி பண்ணும் அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு அடுத்த 5 நிமிஷத்துக்கு அதாவது 300 செகண்டுக்கு பலாடின் அதுக்கப்புறம் இந்த ஹெவன்லி மார்ஷியல் கிளானோட லீடர் இவங்களோட 2 பேரோட ஸ்ட்ரென்த்ல பயங்கர டிஃபரெண்ட் இருக்கும். ஸ்வாட் சைண்ட் நீங்க வந்துட்டு நம்பர் 1 ஹண்டராவே இருந்தாலும் கூட இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் அதுக்கப்புறம் கவுண்டர்ஸ் பலாடின் அதுக்கப்புறம் இந்த ஹெவன்லி மார்ஷியல் கிளானோட லீடர் இவங்க எல்லாரு கூடயுமே சண்டை போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது மட்டும் இல்லாம கவுண்டர்ஸோட பணம் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஃபுல்லா யூஸ் பண்ணவே கிடையாது, நாங்க வந்துட்டு இப்ப அந்த கவுண்டர்ஸோட லாக்கர்ல இருக்கிற பணம் எல்லாம் சீக்கிரம் காலியாகுதா இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சாக போறீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப அந்த கவுண்டர்ஸ் இருந்துட்டு என்னோட லாக்கர் உன என்னமா பண்ணுச்சு அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் விட்சுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன், இது கண்டிப்பா அவங்க 4 பேர் மட்டும் சண்டை போடுற சண்டையா இருக்காது, கிளியரா சொல்றேன் நானுமே அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுவேன். ஹண்டர் கிம் காங்ஜா இருந்துட்டு நேத்து 5 கில்ஸ் கூடயுமே அபிஷியலா ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் அப்படிங்கிறப்ப ஸ்வாட் சைண்ட் இருந்து அக்ரிமெண்டா அப்படின்னு கேட்க பிளாக் விட்ச் இருந்துட்டு ஆமா ஹண்டர் கிம் காங்ஜா இருந்துட்டு ஒரே நேரத்துல 5 கிரேட் கில்டஸ்லயுமே சேர்ந்துட்டாரு, அது மட்டும் இல்லாம அவருக்கு கில்ட் மாஸ்டர் அளவுக்கு அத்தாரிட்டி இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்வாட் சைண்ட் நீங்க
ஹண்டர் கிம் காங் ஜாக்கு எதிரா உங்களோட ஸ்வாட டிரா பண்ணீங்கன்னா அது எங்க எல்லாருக்கு எதிராகவும் உங்களோட ஸ்வாட நீட்டி சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி அர்த்தம். உண்மையை சொல்லுங்க, உண்மையுமே உங்களால எங்க எல்லாரையுமே ஒரே ஆளா சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, என்ன கோஸ்ட், நான் வரப்ப என்கிட்ட பிளான் இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா, அது இதுதான். அதுக்கப்புறம் அந்த 11th ஃப்ளோர்ல இருக்கிறப்ப உங்ககிட்ட ஒன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அந்த கோஸ்ட் இருந்துட்டு, என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு, என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்டியா, ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்றப்போ அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு, ஒரு ஆர்மியவே கிரஷ் பண்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லையா நமக்காக சண்டை போடுறதுக்காக ஒரு ஆர்மியவே நம்ம லீட் பண்ணணும். அதை தான் நான் இங்க அப்ளை பண்ணிருக்கேன். இந்த ஸ்வாட் சைன்ட் மாதிரி இருக்கிற ஒரு சோலோ பிளேயர் வந்துட்டு டாப் 1 ஹண்டரா இருந்தாலும் கூட இத்தனை ஹண்டர்ஸ் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து இருக்கிறப்ப அவர் வந்துட்டு அவங்களுக்கு எதிராக பவர்லெஸ் ஆனவர் தான் அப்படின்னு கோஸ்ட் கிட்ட சொல்லிட்டு அந்த ஸ்வாட் சைன்ட் கிட்டே போயிட்டு, ஸ்வாட் சைன்ட் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறப்ப ஸ்வாட் சைன்ட் இருந்து பேசணுமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு, ஆமா, ஏன்னா உங்களை பாக்குறப்ப எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகமே வருது. எனக்கு தெரியல நீங்க எதுக்காக என்ன கொல்ல ட்ரை பண்றீங்க அப்படின்ட்டு. நீங்க வந்துட்டு என்ன பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம், பட் நான் சின்ன வயசுல இருந்தே உங்களை பார்த்து தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவரு நம்புற மாதிரி தெரியல. இன்னுமே இந்த ஸ்வாட் சைன்ட் இருந்துட்டு என் மண்டைக்கு மேல நான் எத்தனை பேரை கொண்டிருக்கேன் அப்படின்றத கவுண்ட பார்த்துட்டு நான் அந்த பிளாக் டிராகனால அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு அசாசின் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு போல. அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் இருந்துட்டு, வெல், அவுட் சைட்ல இருந்து பாக்குற எல்லாருக்குமே நீ வந்துட்டு ஒரு சாதாரண நியூபியா தான் தெரிவ, பட் ஸ்வாட் சைண்டோட கண்ணுக்கு நீ ஒரு பெரிய மர்சனரி கில்டால வளர்க்கப்பட்டு ஒரு செல்ஃப் மேட் ஹண்டர் மாதிரி நடிச்சிட்டு இருக்க ஒரு பெரிய அசாசின் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு, பெராப்ஸ் நாங்க எல்லாருமே இதை சேர்ந்துதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கூட அவர் நினைக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதோட சாப்டரை முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அதே மாதிரி தான் நடக்குது. இந்த டவர்ல நான் என்டர் ஆனதுல இருந்தே நீங்க உங்களோட கில்டுல சேர சொல்லி என்ன ப்ரெஷர் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஆனா நான் எப்பவுமே அதை மறுத்துட்டு தான் இருந்தேன். ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்த டவர்ல பீக் அடையிறதுக்கு தனியா இருந்தா கூட முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கு தான். வெளி உலகம் சொல்லணும்ல, அந்த வெளி உலகத்துல இருக்கிற லீனேஜ், ஒருத்தவங்களோட நேஷனாலிட்டி, கனெக்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களை கட்டி போட்டிருக்கும். ஆனா இந்த உலகத்துல, அதாவது இந்த டவருக்குள்ள உங்களால தனியாவே எல்லாத்தையுமே பண்ண முடியும். உங்களோட ஓன் பொட்டன்ஷியல், உங்களோட ஓன் ஹார்ட் ஒர்க்கை வச்சு உங்களால சக்சீட் ஆக முடியும். வெறும் சிங்கிள் ஸ்வாடவை கூட வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி ஒரு ஐடியாவை தான் நான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பரப்பணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாமே அங்க கீழே ஓடிட்டு இருக்க சாக்கடை தண்ணி தான் சமம் அப்படின்னு சொல்ல அந்த பிளாக் டிராகன் வச்சிருந்துட்டு கோவப்பட்டு, நீ சொல்றதெல்லாம் சரியா இருந்தாலும் நீ அதை சொல்ற பாத்தியா, நீயே ஒரு பைத்தியக்காரத்தனத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்க. உன்னோட ஈகோ உன்னை கட்டி போட்டிருக்கு. நீ மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தானா இந்நேரம் நிறைய பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கலாம். அப்படிங்கிறப்ப அந்த வைப்பர் இருந்துட்டு, நாங்க 5th ஃப்ளோரை கிளியர் பண்றப்ப அந்த இடத்துல இல்லாதது நீ மட்டும் தான். அதே மாதிரிதான் 7th ஃப்ளோருக்கும், அதே மாதிரிதான் 9th ஃப்ளோருக்கும் நீ மட்டும் எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருந்தானா உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு குறைஞ்சிருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த கவுண்டர்ஸும் இருந்துட்டு, நீ மட்டும் உன்னோட வெளியே இருக்கிற கனெக்ஷனை வச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தனா இந்த இடத்துல சாப்பாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. ஆனா அது மட்டும் கிடையாது, ஆர்கனைசேஷன்லயும் சரி, அதுக்கப்புறம் இந்த டவருக்குள்ள இருக்கிற ஆர்டரும் சரி, இப்ப இருக்கிறத விட ரொம்பவே செக்யூரா ஸ்டேபிளா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த பிளாக் விச் இருந்துட்டு, இதெல்லாம் நீ பண்ணிட்டு எங்களை சாக்கடை தண்ணி எல்லாம் சொல்ற, நீ வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிற. நீ உண்மையுமே ரேங்க் 1 ஹண்டரா இருந்தா ஒரு ரேங்க் 1 ஹண்டருக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை எங்களுக்கு நீ காமிச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாருமே கோவப்பட அந்த மார்க்கோஸ் தாத்தா இருந்துட்டு, சைலன்ஸ், இப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்தவங்களே ஆளாளுக்கு இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் என்ன உங்களுக்கு தாத்தா மாதிரி இந்த ஏதாச்சும் சொல்லி கொடுக்கணுமா? ஒழுங்கா நவந்து போங்க, இல்ல என் கூட ஃபைட் பண்ணணும் தான் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஸ்வாட வச்சு என் கூட ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த கோஸ்ட் இருந்துட்டு, எஸ், எனக்கு தெரிஞ்ச தாத்தா இவரு தான், என்னோட ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டூடெண்ட் இவர் தான். அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, சோ நம்ம வெறும் 10 பேர் இருந்தா கூட இவங்க இன்னுமே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்கல்ல. 11th ஃப்ளோர்ல இருந்த NPCs கூட ஒன்னா சேர்ந்து அவங்களோட கண்ட்ரியை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல அந்த பிளாக் விச்சர்ன்ட்டு, ஹண்டர் கிம் காங் ஜா, இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ நினைக்கிறத விட இது ரொம்பவே சீரியஸ் ஆனது. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, எனக்கு புரியுது, பட் எல்லாத்துக்கும் மேல நம்ம ஒரு ஹண்டர்ஸ், அதனால நம்ம வந்துட்டு இப்ப இந்த 12th ஃப்ளோரை கிளியர் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? ஆனா இப்போ நம்ம ஒருத்தங்களை கை நீட்டி குற்றம் சுமத்திட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு NPC-யை விட ஒர்ஸ்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம், அப்படிதானே? அவங்க நம்மளோட அசிஸ்டன்ஸை ரெக்வஸ்ட் பண்றாங்க. அவங்க என்னதான் வெறும் ஜஸ்ட் NPC-யா இருந்தா கூட அவங்களோட கண்ட்ரி வந்துட்டு இப்ப அழியிற நிலைமையில இருக்கு. நீங்க வரும்போது கூட அவங்களோட எம்பையரை நல்லா பாத்துக்க சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க. நம்மள நைட்ஸாவும் ஹீரோஸாவும் இந்த இடத்துக்கு சமன் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட இந்த எம்பையரோட விதி அப்படிங்கிறது நமக்கு வெறும் ஒரு செகண்ட் தாட் தான் இல்ல. நைட்டுனா என்ன அர்த்தம்? மத்தவங்களால பண்ண முடியாதத இந்த இடத்துக்கு வந்து நம்ம பண்ணதானே வந்திருக்கோம். ஜஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி 11th ஃப்ளோரை கிளியர் பண்ண மாதிரியே மத்த ஸ்டேஜஸையும் நம்ம கிளியர் பண்ணலாம்.
தான் அப்படின்னு சொல்ல பலாடின்னு இருந்துட்டு கிம் காங்ஜா கரெக்டா தான் சொல்றான் அப்படிங்கிறப்ப ஸ்வாட் சைன்ட் இருந்து பலாடி நீயுமா அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீங்க எதுக்கு கிம் காங்ஜாவை அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நமக்குள்ள சண்டை போடுறதுக்கு சரியான நேரம் கிடையாது. அதனால என்னன்னா கொஞ்சமா சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன். வாட்ச் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்ல காமிக்கிறேன். ஆக்சுவலா இந்த போஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் கைஸ் இவ பொண்ணு அப்படின்னே நான் கன்வின்ஸ் ஆனேன். அவ அப்படி என்ன ஸ்கில்ல காமிக்கிறானா லை டிடெக்டர், அதாவது ஒருத்தவங்க பொய் சொல்றாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஸ்கில். இதோட ரேங்க் வந்துட்டு ஏ. நான் சொன்ன மாதிரியே இதோட எஃபெக்ட் வந்துட்டு ஒருத்தவங்க பொய் சொல்றாங்களா இல்ல உண்மை சொல்றாங்களா கண்டுபிடிக்கலாம். இத ஹண்டர்ஸ் மேலயும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்பிசிஸ் அதுக்கப்புறம் மான்ஸ்டர் மேல கூட யூஸ் பண்ணலாம். ஆனா இப்போ ஒரு டார்கெட் இருந்துட்டு அதுதான் உண்மை நினைச்சிட்டு இருந்தா அதை பொறுத்த வரைக்கும் அது உண்மைதான். அதுதான் நமக்குமே டிடெக்ட் ஆகும். பட் அது பொய்யா கூட இருக்கலாம். சோ ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு. அதுலயே நோட் அப்படின்னு போட்டு எல்லாருமே நீங்க சொல்றத நம்பவும் மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப பலாடின் இருந்துட்டு நீங்களே பாக்குறீங்கல்ல மத்தவங்க பொய் சொல்றாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குற ஒரு எபிலிட்டி என்கிட்ட இருக்கு. இத சொல்றது கொஞ்சம் ஓவரா இருக்கலாம். பட் இந்த ஸ்கில்ல வச்சுதான் நான் அந்த விஜிலான்டே கில்டோட வைஸ் கில்ட் மாஸ்டர் ஆனேன். ஸ்வாட் சைன்ட் கிம் காங்ஜா நீங்க ரெண்டு பேருமே என்ன நம்புனீங்கன்னா நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கான உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை நான் தருவேன். டவுட் அப்படிங்கிறது மனுஷங்களை கொல்ற ஒரு பாய்சன் மாதிரி. அதே நேரத்துல அதுக்கான ஆன்டிடோடே உண்மைதான். நீங்க இதுவரைக்கும் இழந்த நம்பிக்கைகளை பத்தி எனக்கு தெரியாது. பட் நீங்க இப்ப பண்ண போற ட்ரஸ்ட்ல தான் நம்ம 12th ஃப்ளோர்ல பண்ண போற கொலாபரேஷனே இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இதுதான் எனக்கான அல்டிமேட் சான்ஸா ஸ்வாட் சைன்ட் என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கிறத மாத்துறதுக்கான நேரம் இது. ஓகே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்ப ஸ்வாட் சைன்ட் இருந்து பலாடின் இருக்கிறதுலயே நீ மட்டும்தான் இது வரைக்கும் ஒருத்தவங்களை கூட காயப்படுத்தினதே கிடையாது. ஆல்ரைட் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்ல பலாடின் இருந்துட்டு ஓகே அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப ஸ்வாட் சைன்ட் கிம் காங்ஜாவை நீங்க கொஸ்டின் கேளுங்க. என்னோட ஹானர்லயும் என்னோட ரேங்க்லயும் சத்தியம் பண்ணி சொல்றேன் உங்களோட ரெண்டு பேரோட ரெஸ்பான்ஸையும் நான் உண்மையா இல்லையா அப்படின்னு நான் உண்மையா சொல்வேன் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்வாட் சைன்ட் இருந்து ஹண்டர் கிம் காங்ஜா நீ இது வரைக்கும் 4000க்கு மேல மனுஷங்களை கொண்டிருக்க சொல்லு இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா நான் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்வாட் சைன்ட் இருந்து பாத்தீங்களா இப்பயாச்சும் நான் சொல்றத நம்புங்க. நீங்க ஒரு அசாசினை ஹையர் பண்ணி அவனை வச்சு இதெல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப அந்த பலாடின் இருந்துட்டு அவன் சொல்றது போய் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அவன் எஸ் அப்படின்னு சொன்னால அது வந்துட்டு ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா அவன் வந்துட்டு இது வரைக்கும் 4000 ஹியூமன்ஸா கொல்லவே கிடையாது. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா அப்படிங்கிறப்ப அந்த ஸ்வாட் சைன்ட்டுக்கு என்ன கேட்கறதுனே புரியல. அப்ப அந்த பலாடின் இருந்துட்டு இது வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து ஒரு வித்தியாசமான கொஸ்டின் தான். எப்படி ஒருத்தவங்களால 4000க்கு மேற்பட்ட மனுஷங்களை கொல்ல முடியும் அப்படின்னு கேட்க அந்த ஸ்வாட் சைன்ட் வெல் அது வந்துட்டு நீங்க அந்த யங் மேனை சின்ன வயசுல இருந்தே ஒரு ஸ்பெஷலைட் அசாசினா வளர்த்திருப்பீங்கல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா ஆமா நான் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் லெஜெண்டரி அசாசின் தான் அப்படிங்கிறப்ப பலாடின் அதுவும் தப்பு அப்படின்னு சொல்ல அந்த ஸ்வாட் சைன்ட் பலாடின் நான் வந்துட்டு உன் கேரக்டரை பத்தி தப்பா நினைச்சிட்டேன் போல. நீ வந்துட்டு உண்மையாலுமே உண்மையா நடந்துக்க அப்படின்னு நான் நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டேன் அப்படிங்கிறப்ப பலாடின் இருந்துட்டு அதுக்காக தானே நான் ஆரம்பத்திலேயே நான் நம்புறீங்களா இல்லையான்னு கேட்டேன். ஆனா நீங்க தான் நம்புறேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்ன வார்த்தையில இருந்து நீங்க பின்வாங்குறீங்களா அப்படின்னு கேட்க அவருக்கு வந்துட்டு மொழி பிதுங்கி போயிட்டு வெயிட் ஆனா இவன் ஒருத்தவங்களை கூட கொல்லாம இது வரைக்கும் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் அது வேணா உண்மையா இருக்கலாம் அப்படிங்கிறப்ப பலாடின் அதை உண்மைன்னு சொல்ல ஹீரோ ஆனா ஒரே ஒருத்தனை தான் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல பலாடின் அதுவும் உண்மைன்னு சொல்ல ஹீரோ அது ஒரே ஒருத்தனா இருந்தாலும் அது மர்டர் தான் பட் அவன் வந்துட்டு அதை டிசர்வ் பண்றவன் தான் அப்படிங்கிறப்ப பலாடின் அது உண்மைன்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணான் உண்மையுமே ஒரு பெரிய சீரியல் கில்லர் அப்படிங்கிறப்ப பலாடின் இருந்துட்டு அவன் சொல்ற எல்லாமே உண்மை அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு வாவ் என்ன ஒரு அம்யூசிங் டிடெக்ஷன் உண்மையிலுமே இது எல்லாமே உண்மையா இருந்தா சூப்பரா இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நாங்க ஹண்டர் கிங் காங்ஜாவை நேத்து தான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல அந்த கோஸ்ட் வந்துட்டு ஓ மார்க்கஸ் தாத்தா நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்கில்ஸை மட்டுமே நம்பிட்டு இருந்தா அது நம்மள என்னைக்காச்சும் ஒரு நாள் கவுத்து விட்டுரும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் இப்போ உங்களோட எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நம்ம ரெண்டு பேர் சைட்லயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதான் செய்யுது. இதுல குட் திங் என்னன்னா ரெண்டுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே முடிஞ்சிருச்சு. பட் இங்க என்ன கில்டு மாஸ்டர்ஸ் மட்டும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன வந்துட்டு கொல்றதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருந்துச்சு தானே. அதனால இது வந்துட்டு நீங்க என்கிட்ட சாரி கேட்கறதுக்கு ஒரு நல்ல டைம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்வாட் சைன்ட் சார் அப்படின்னு கேட்க இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். சைன்ட் அவங்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவரும் தடுமாறிக்கிட்டு நான் வந்துட்டு இந்த ஹண்டர் கிட்ட அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவர் இப்ப எப்படி நடந்துக்குவாரு என்னதான் இவர் ஒரு நல்ல ஒரு மாதிரி அவரை சொல்லிக்கிட்டாலுமே பலாடின் வந்துட்டு ஸ்டில் இப்போ ஒரு 5 கிரேட் கில்ஸ்ல ஒரு மெம்பர் அப்படி இருக்கிறப்ப இவர் இருந்துட்டு பலாடின் பொய் சொன்னாங்க அப்படின்னு இவரால சொல்ல முடியுமா? இல்லனா அவரு என்னோட கில் கவுண்ட பாக்குறாருல ஹெட்டுக்கு மேல அந்த ஸ்கில் கார்டை இங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே ரிவீல் பண்ணி அவர் சொல்றது உண்மை
உண்மைதான் அப்படின்னு நிரூபிப்பாரா? இது வந்துட்டு அவரோட இமேஜ பாதிக்கிற விஷயம் அப்படிங்கறனால மேபி அவர் ஸ்கில்ல காமிச்சு எவிடன்ஸோட எல்லாத்தையும் நம்ப வைப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நீ வந்துட்டு உன்னோட நேம் வந்துட்டு கிங் காம்ஜா தானே அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா சார் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு மேபி இவர் வந்துட்டு என்ன இந்த இடத்துல கொன்னுட்டு என்ன சைலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அந்த ஃபிளேம் எம்பரர் மாதிரியே. ஏன்னா பெரும்பாலான நேரத்துல மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமா ஒரு விஷயம் இல்லாதப்ப அவங்க வந்துட்டு ஒண்ணு எக்ஸ்கியூஸ மேக் பண்ணுவாங்க இல்லனா மத்தவங்கள நம்பாம போவாங்க. எப்படி அந்த ஃபிளேம் எம்பரர் இருந்துட்டு என்ன சைலன்ஸ் பண்றதுக்காக அவனோட ஈவில் நேச்சரை வெளிப்படுத்துறத சூஸ் பண்ணானோ அதே மாதிரி இப்ப இந்த பிரச்சனையை இந்த ஸ்வாட் சையண்ட் எப்படி முடிக்க போறாரு அப்படிங்கறத வச்சுதான் இவர் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு ஆளு அப்படிங்கறதையே டிசைட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அந்த ஸ்வாட் சையண்ட் இருந்து உண்மையாலுமே நீ வந்துட்டு நிறைய இன்னசென்ட் மக்களை கொல்லாம இருந்தனா சரி இரு மறுபடியும் நான் இதை ட்ரை பண்றேன். நான் வந்துட்டு உங்ககிட்ட சின்சியரா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ரொம்ப லைட்டா நினைச்சு ஒரு அசம்ஷனை மேட் பண்ணிட்டேன். அந்த அசம்ஷன் மூலியமா கிட்டத்தட்ட உன்னை கொல்லவே போயிட்டேன். இது வரைக்குமே நான் வந்துட்டு என்னோட ஓன் ஜட்ஜ்மெண்ட் மூலியமா யாரெல்லாம் சாகணும் அப்படின்னு நான் நம்புறனோ அவங்க எல்லாத்தையுமே இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம. சோ என்னோட பிலீஃப்ஸ பொறுத்து தான் நான் நிறைய பேர்த்த கொண்டிருக்கேன். இருந்தாலும் இந்த பாயிண்ட்ல இருந்து அது வந்துட்டு திரும்பி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு இந்த ஓல்டு ஸ்வாட்ஸ்மேன் அந்த பலாடினையும் சந்தேகப்படாம இல்லனா அவரோட ஸ்கில்ல வச்சு எக்ஸ்கியூஸையும் மேக் பண்ணாம அதுவும் இல்லாம என்ன சைலன்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணாம அவரோட தப்ப அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஸ்வாட் சையண்ட் சரி நான் வார்த்தைகளால சொல்லி எந்த ஒரு யூஸுமே கிடையாது. உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசை இருந்தா சொல்லு அதை நான் கண்டிப்பா பண்றேன். அட்லீஸ்ட் ஒரு ஜென்டில்மேனா நான் அதை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நான் என்ன கேக்குறேன்னா நான் பண்ண தப்ப நினைச்சு நான் வந்துட்டு என்னோட உயிரை நானே எடுத்துக்க கூடாது. சோ இந்த கேவலமான வயசானவனை நீ மன்னிச்சா மட்டும்தான் நான் வந்துட்டு என்னோட உயிரை எடுத்துக்காம இந்த டவரோட டாப்பை ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு இவரு நம்பர் 1 ஹண்டரா இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம என்ன மாதிரி ஒரு ஹண்டர் கிட்ட தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு நினைக்க பலாடின் இருந்துட்டு நான் சாரி என் மேலதான் தப்பு. என்னோட ஸ்கில்ல மட்டும் வச்சு நான் யாரையுமே கொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நான் வாழணும் அதனால என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அந்த ஸ்வாட் சையண்ட் சொன்னது எல்லாமே உண்மை. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு சார் ஸ்வாட் சையண்ட் நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன்னா ப்ளீஸ் எனக்கு ஸ்வாட யூஸ் பண்ண சொல்லி கொடுங்க. வெல் இன்னும் நல்லா ப்ரிசைஸா சொல்லணும்னா இப்பையில இருந்து நான் எப்பப்பெல்லாம் உங்க கூட டூவல்ல சண்டை போடணும்னு ரெக்வஸ்ட் பண்றனோ அப்பெல்லாம் அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு எப்படியோ ஒரு டீச்சர் கிடைச்சிருக்காங்க. பட் வந்துட்டு டூவல் வச்சு சண்டை போடுறதுக்கு எனக்கு ஆக்சுவலா யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ள அந்த கோஸ்டோட ப்ராமிஸை கீப் அப் பண்றதுக்கு இந்த ஸ்வாட் சையண்டோட பார்ட்னர் ஆகுறது தான் ஒரு பெஸ்டான ஆப்ஷன். அதோட ரிசல்ட்டா எனக்கு கிடைக்க போறது என்னோட growth அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்வாட் சையண்ட் மட்டும் உண்மையாலுமே என்னோட டூவல் பார்ட்னரா இருந்தா இல்ல சரி இந்த விஷயத்த நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா என்னால உங்களை எந்த ஒரு விஷயத்தையுமே எனக்காக நிறைவேற்ற வைக்காம என்னால உங்களை மன்னிக்க முடியும். இருந்தாலும் அப்படி பண்ண எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும். நான் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சாலும் நான் ஒன்றும் அவ்வளோ ஒன்று கிரேட்டான பர்சன்லாம் கிடையாது. இந்த மாதிரி கிரேட் நம்பர் 1 ஹண்டர் ஸ்வாட் சையண்ட் என்ன ஒரு எனிமியா பார்க்காம இருந்தாலே அது எனக்கு நல்லாதான் ஃபீல் ஆகும். ஆனா நம்மளோட ஸ்வாட்ஸ் வந்துட்டு கிராஸ் ஆயிடுச்சு. அதனால உங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அஷேம்டா இருக்கு. அதனாலதான் சொல்றேன் ஸ்வாட் சையண்ட் நீங்க வந்துட்டு உங்களோட பெஸ்ட் ஸ்வாட் டெக்னிக் எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கே ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கே. எப்படி இந்த ஸ்வாட் சையண்ட் எல்லா வெக்கத்தையுமே விட்டுட்டு அவரோட மனசுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு வெளிக்காமிச்சு மன்னிப்பு கேட்டானே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அந்த பலாடின் இருந்துட்டு அன்பிலீவபிள் உண்மையை சொல்லணும்னா கிம்ஜா சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்ல அந்த வைப்பர் இருந்துட்டு உண்மையாவே சீரியஸாவா உனக்கு வந்துட்டு எதுவுமே கேட்கலனாலும் ஓகே பட் நீ அப்படி கேட்காம இருக்க மாட்டியா அது காரணம் நீ வந்துட்டு பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிறதுக்கு எம்பாரஸ் ஆகுறியா அப்படின்னு கேட்க அந்த பிளாக் வீச் இருந்துட்டு இதை வந்துட்டு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேர் ஒரு சில்ட்ரன் மாதிரி மெச்சூரிட்டியே இல்லாம அவங்களோட செல்ஃப் ப்ராஃபிட்டுக்காக நடந்துட்டு இருக்கிறப்ப கிங்காங் ஜா மாதிரி ஒரு ஹண்டரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு வாவ் இந்த சைட்டை பாக்குறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒருத்தர் வந்துட்டு உண்மையாலுமே ஒருத்தவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க இன்னொருத்தவங்க உண்மையாலுமே அவங்கள மன்னிக்கிறாங்க. ஹியூமன் ஃபைட் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதனாலதான் எப்பவுமே இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது ஒரு மிராக்கலா இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த வைப்பர் இருந்துட்டு பின்னாடி இருந்து இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காம முதல்ல வாய மூடு அப்படின்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிடுறான். அப்ப அந்த கவுண்டர்ஸ் இருந்து இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங் வந்ததுக்கு அப்புறமும் இதை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்ப என்னோட அந்த 10,000 கோல்டுமே வேஸ்டா போயிருச்சா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் அவரு கேட்காம ஹீரோவை பிடிச்சு நான் வந்துட்டு இவ்வளவு ஒரு இறக்கம் உள்ள யங் மேனை தப்பா புரிஞ்சுக்கிட்டானா அப்படிங்கிறப்ப ஹீரோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன சொல்றீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஸ்வாட் சையண்ட் நீ வந்துட்டு நான் உன்னோட டூவல் பார்ட்னரா இருக்கணும்னு ஆசைப்படுறல அப்கோர்ஸ் அது என்னோட ப்ரெஷர் தான். நீ வந்துட்டு எப்ப கூப்பிட்டாலும் சரி நான் வருவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஓகே ஸ்வாட் சையண்ட் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நீ என்ன அப்படிலாம் கூப்பிட தேவையில்ல என்ன வந்துட்டு நீ தாத்தா மார்க்கஸ்னே கூப்பிடு காங்ஜா உனக்கு எத்தனை வயசா இருக்கும் உனக்கு வந்துட்டு எப்படி 30
வயசை தாண்டி போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். வெளி உலகத்துல எனக்கு வந்துட்டு ஒரு கைண்டான பேத்தி இருக்கா. அவ மட்டும் இந்த டவருக்குள்ள என்ட்ரானான்னு வச்சுக்கவேன், கண்டிப்பா அவளை உன் கையில நான் புடிச்சு கொடுத்துறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா சரி சரி அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு, ஆனா நீ கொடுக்குற ரியாக்ஷன்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என்னோட பேத்தி மேல உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல போலயே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, வெல் என்ன மன்னிச்சிருங்க, நான் பார்க்காத ஒருத்தவங்க மேல என்னால எப்படி இன்ட்ரெஸ்ட் காமிக்க முடியும் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு, நான்சென்ஸ், இப்ப இருக்கிற யூத்லலாம் ஒரு லவ்வுக்கான ஒரு உணர்ச்சியே இல்லாம போயிருச்சு போலயே. எல்லாருமே லவ்ல இருக்கும் பொழுதுதான் நம்மளால இதுக்கு முன்னாடி பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதாவது நம்மளோட சொந்த வீக்னஸ் மாதிரியே உங்களோட சொந்த வீக்னஸ புரிஞ்சுக்கிறது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தெரியுமா அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டது எனக்கு 16 வயசு இருக்கிறப்ப அப்படின்னு இருக்கிறப்ப அந்த கோஸ்ட் இருந்துட்டு, இப்ப நான் என்ன சொல்றது ஓல்டு மேன் மார்க்கஸ் கிம்காங்ஜா, நான் வந்துட்டு அவர் ஆல்ரெடி ஒரு பூமர் தாத்தா அப்படின்னு தானே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நான் ஏன் பூமர்னு சொல்றேன் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னாச்சு தெரியுமா? பூமர் அப்படிங்கிறவங்க நம்ம சொல்றத அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆனா இன்னும் நைஸா சொல்லணும்னா அவருக்கு வந்துட்டு நல்ல ஸ்பெயின் இருக்குன்னு அர்த்தம். அவரையே நம்பக்கூடியவர். இதை வச்சுதான் அவரு ஒரு பெரிய ஆளா மாறிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு, எனிவே டோன்ட் வெரி யங் மேன், இப்பையில இருந்து நான் ப்ராமிஸ் பண்றேன் உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன். உன் ட்ரெஸ் எல்லாம் பாரு எவ்வளவு மோசமா இருக்கு, உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல சூட் தைக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, எனக்கு இப்பெல்லாம் நடக்கும்னு தெரியவே தெரியாது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது, எனக்கு அது தெரிஞ்சுக்கவும் வேணாம், பேசாட்டு நான் என்ன இங்கேயே நானே கொண்டுகிட்டு இந்த நாளை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் பின்னாடி அவனோட சிஸ்டம்ல வெல்கம் ஹண்டர் கிம் காங்ஜா, நீங்க வந்துட்டு 11th ஃப்ளோரை கிளியர் பண்றப்ப ரேங்க் 1ல இருந்தீங்க, சோ ஃப்ளோரை கிளியர் பண்ணதுக்காக ரிவார்டு வந்துட்டு உங்களுக்கு இப்ப வழங்கப்படுது அப்படின்னு போட்டிருக்க. ஹீரோ வந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்க. அந்த ஸ்வாட் சயின்டிஸ்ட், எனக்கு வந்துட்டு உனக்கு நல்ல சூட் தச்சு கொடுக்க நல்ல ஒரு ஹை ஸ்கில்லான டெய்லரை தெரியும், யங் மேன் நான் சொல்றது கேக்குதா இல்லையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, நான் வந்துட்டு அந்த டாப் 10ல ஃபர்ஸ்ட் வந்ததுனால ஃபர்ஸ்ட் எனக்கு ரிவார்டு தருதா, நான் வந்துட்டு இங்க வரதுக்கு முன்னாடி 12th இருந்து 20th ஃப்ளோர் வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ளோரையும் கிளியர் பண்றது எப்படிங்கிற கண்டிஷன்ஸை நான் கேட்டுட்டு வந்தேன், ஆனா அதுக்கான ரிவார்ட்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப அந்த சிஸ்டம் இந்த 2 ரிவார்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க பிக் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப இந்த சைடு கடவுள் மாதிரி ஒருத்தவங்களும் இந்த சைடு டீமன் மாதிரி ஒருத்தவங்களும் இருக்காங்க. அந்த கடவுள் மாதிரி இருக்கிறவங்களோட கிஃப்ட் என்னதுன்னா காடஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னதுன்னா, அந்த ஏஜின் எம்பையரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த காடஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ போட்ட எஃபர்ட்ஸ்னால ரொம்பவே மனசு இறங்கிட்டாங்க. அதனால அந்த எம்பையர்ல இருக்கிற ஒரு பொசிஷனை நம்ம ஹீரோவுக்கு தரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இது மூலியமா நம்ம ஹீரோ ஒரு கவுன்சிலர் ஆகலாம், இல்ல கிரேட் ஜெனரல் ஆகலாம், இல்லனா ஹெட் நைட்டா கூட ஆகலாம். ஒன்ஸ் அந்த பொசிஷனை ஹீரோ சூஸ் பண்ணிட்டானா அதுக்கேத்த மாதிரி எபிலிட்டிஸும் ஸ்டேட்டஸும் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். ஓ ஹீரோ ஆஃப் த காடஸ், உன்னோட ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு உன்னோட ஃபெல்லோ ஹீரோஸை கூட்டிட்டு அந்த டீமன் கிங்கோட கோரை ஃப்ளோர் 20ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு அந்த கடவுள் சொல்ற மாதிரி எழுதி இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப ஹீரோ மட்டும் இதை விட்டுட்டு அந்த டீமன் கிங்கோட ரிவார்டை செலக்ட் பண்ணிட்டானா அவனால இந்த காடஸோட ரிவார்டை செலக்ட் பண்ண முடியாது. அப்ப ஹீரோ இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளோர் 11ல இருந்து ஃப்ளோர் 12 வரைக்கும் இருக்கிற தீம் வந்துட்டு ரோல் பிளேயிங். ஹண்டர்ஸ் இருந்துட்டு இந்த ஏஜிஎம் எம்பையர்ல இருக்கிற ஒவ்வொரு பொசிஷனையுமே எடுத்துக்குவாங்க. அதுக்கேத்த எபிலிட்டியுமே ஸ்டேட்டஸையுமே அவங்களுக்கு கிடைக்கும். சோ 11th ஃப்ளோர்ல அதிகமான பங்களிப்பு கொடுத்தவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் பொசிஷன் அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கிறப்ப அவங்க சொன்னாங்களா அந்த ஸ்பெஷல் பொசிஷன் ஃப்ளோர் 12th அது வந்துட்டு என்னென்ன மாதிரியான பொசிஷன் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஒன்னு வந்துட்டு அந்த ஏஜிஎம் எம்பியோட கவுன்சிலரு, அதுக்கப்புறம் கிரேட் ஜெனரல், அதுக்கப்புறம் பினான்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஹெட் நைட், அதுக்கப்புறம் ஹெட் ராயல் பாடி கார்டு. அப்ப ஹீரோ வந்துட்டு, நான் இந்த மாதிரி செக்யூரிட்டி கார்டு அந்த மாதிரி பொசிஷன்லாம் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த டீமன் கிங்கோட ரிவார்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற உருவமா காமிக்கிறப்ப அதுல என்ன போட்டிருக்குன்னா அந்த ரிவார்டோட பேர் வந்துட்டு டீமன் கிங் ஆஃப் த ஆட்டம் ரெயின். அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, டீமன் கிங்குமே இவனோட எஃபர்ட்ஸை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காரு. அதனால சீக்கிரட்டா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீமன் கிங்குக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த டீமன் கிங்குமே அந்த காடஸ் இப்ப ரிவார்டு தரேன்னு சொன்னாங்களே அந்த எல்லா ரிவார்டுமே தருவாரு, அதோட ஒரு அடிஷனல் கிஃப்டையுமே தருவாரு. அதுக்கு ஹீரோ என்ன பண்ணணும்னா, இப்ப இங்க டாப் 10ல வந்தாங்களே அதை ஹீரோ மட்டும் விட்டுட்டு மத்த 9 பேத்தையுமே அவன் கொல்லணும். அவன் மட்டும் அப்படி பண்ணிட்டானா டீமன் கிங்கோட அத்தாரிட்டி மூலியமா நம்ம ஹீரோவை ஸ்ட்ரெயிட்டா ஃப்ளோர் 99க்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனா 9 பேருமே கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு பர்சன் தான் அந்த ரிவார்டை பெறுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த ரிவார்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுவே ரேண்டமா அந்த ரிவார்டை யாருக்கு தரணும் அப்படின்னு சூஸ் பண்ணிரும். யாருமே இந்த டீமன் கிங்கோட ரிவார்டை சூஸ் பண்ணலனா இந்த ரிவார்டு வந்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்ப ஹீரோ வந்து 99வது ஃப்ளோரா அப்படிங்கிறப்ப அந்த வைப்பர்லாம் எதுக்கு திடீர்னு இவன் காத்த பராக்கு பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே கொன்னா ஒரே செகண்ட்ல என்னால ஃப்ளோர் 99க்கு போயிட முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த சிஸ்டம் வந்துட்டு ஹண்டர் கிம் காங்ஜா ப்ளீஸ் உங்களோட 2 ரிவார்ட்ஸ்ல ஒன்ன பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அதோட சாப்டரை முடிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். ஃப்ளோருக்கு போறது அப்ப அந்த கோஸ்ட் வந்துட்டு இந்த டீமன் கிங்கோட ரிவார்டு வந்துட்டு கண்டிப்பா ஒரு ட்ராப் தான். ஜாம்பி தயவு செஞ்சு அந்த ட்ராப்ல விழுந்துராத அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு அது ட்ராப் தான் அப்படின்னு
நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த ஃப்ளேம் எம்பரர் இருந்துட்டு இந்த டீமன் கிங்கோட ரிவார்டை கண்டிப்பா தேர்ந்தெடுக்காம இருந்திருக்கவே மாட்டான். சோ அவன் டீமன் கிங்கோட இந்த ரிவார்டை தேர்ந்தெடுத்திருப்பான். எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்து கூட அவன் வந்துட்டு 40வது ஃப்ளோர்ல தான் இருந்தான். 99வது ஃப்ளோருக்கு போலையே. அப்படின்னா அந்த டீமன் கிங்கோட ரிவார்டு வந்துட்டு டிராப்பா தானே இருக்கணும். என்னோட கெஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளேம் எம்பரர் இருந்துட்டு இந்த டீமன் கிங்கோட ரிவார்டை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது டிராப்னு தெரிஞ்சு அதுல இறந்து போயிட்டு அவன் திரும்பி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்திருக்கணும். பட் ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த ரிவார்டு பார்க்கவே என்னோட ஆசையை தூண்டிக்கிட்டு தான் இருக்கு. மேபி அந்த 99th ஃப்ளோரோட பாஸ் கிட்ட ஒரே ஒரு தடவை சாகுறது அப்படிங்கிறது ரொம்ப டெரிபிளான ஐடியாவா இருக்காது தானே. அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் இருந்துட்டு கிம் காங்ஜா தயவு செஞ்சு இதை பண்ணாத, என்ன பாரு, நான் ஸ்வாட் எம்பரர் தனியா இந்த டவர்ல 99 ஃப்ளோர் வரைக்கும் கிளைம் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் ஃபெயில் ஆயிட்டேன். அதனால நான் சொல்றேன் இது வந்துட்டு ஒரு ட்ராப். நீ எப்படி ட்ரை பண்ண பார்த்தாலும் இது உனக்கான ஒரு புதக்குழி மாதிரி தான். உன்னோட இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்கில்ஸை வச்சு உன்னால இந்த டாப் 10ல வந்தவங்களை கொல்லவே முடியாது. அப்படியே நீ ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு கொல்லிட்டேன்னு வச்சுக்கவேன், உன்னால அந்த 99th ஃப்ளோரை தோக்கடிக்கவே முடியாது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் 99வது ஃப்ளோர்ல இருக்கிற பாஸ் வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் இருந்துட்டு இல்ல, அந்த இடத்துல பாஸே கிடையாது, ஆனா அதுக்கு பதிலா அதை விட மோசமான ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்துச்சு. எனிவே அது ட்ராப். அதுக்கப்புறம் நான் உன்னை வார்ன் பண்ணல அப்படின்னு நீ சொல்லாத. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப என்னதான் பிரச்சனை, இதுக்கு முன்னாடி நீ இப்படி நடந்து பார்த்ததே இல்லையே, நீ வந்துட்டு என்ன பயமுறுத்திட்டு இருக்கிற. அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் இருந்துட்டு எனக்கு இதை ஒத்துக்க கஷ்டமா தான் இருக்கு, பட் நீ இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிற, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ இதையே நீ தொடர்ந்து பண்ணு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி நீ அந்த 99வது ஃப்ளோரை கிளியர் பண்ணுவ அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஆல்ரைட் நான் வந்துட்டு எனக்கு கிடைச்ச இந்த ரிவார்டை தூக்கி வீசிறேன். அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் வந்துட்டு தூக்கி வீசிறியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஆமா, நான் வந்துட்டு ஒரு சேஃபான வழியை தான் தேர்ந்தெடுக்க போறேன், அதனால இந்த ரிவார்டு எல்லாத்தையுமே நான் இக்னோர் பண்ணிட்டு இப்போதைக்கு எல்லாமே எப்படி போகுது அப்படின்னு நான் வேடிக்கை மட்டும் பாக்குறேன். அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் இருந்துட்டு ஆனா அந்த காடஸோட ப்ரொடெக்ஷன் ரிவார்டு வந்துட்டு நல்ல ரிவார்டு தானே, அதையுமே எதுக்கு நீ இக்னோர் பண்ணணும், எதுக்காக நீ இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல விடு, ஒரு பெரிய போர்ல வின் பண்ணணும்னா சின்ன சின்ன சண்டையில தோக்குறதுல தப்பு இல்ல அப்படின்னு அதுகிட்ட சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட எவ்ரி ஒன் நம்ம 11th ஃப்ளோரை கிளியர் பண்ணதுக்கான ரிவார்டு வந்துட்டு என் முன்னாடி இப்ப அப்பியர் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க உண்மையாலுமேவா தட்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்ல அந்த பிளாக் விட்ச் இருந்துட்டு நான் அடுத்த குவெஸ்டுக்கு வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன், நீ அந்த ரிவார்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்துட்டு அடுத்தடுத்து யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரிவார்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு எப் நான் ஆல்ரெடி என்னோட ரிவார்டை சூஸ் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு எந்த ரிவார்டுமே சூஸ் பண்ண கூடாதுன்னு சூஸ் பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்ப அவங்கள இருந்துட்டு என்னது அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற சிஸ்டமுமே நீங்க வந்துட்டு ஸ்டேஜ் ரிவார்ட்ல எதையுமே செலக்ட் பண்ணல, அந்த காடஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுமே உங்களோட முடிவை கொஸ்டனிங் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டீமன் கிங் இருந்துட்டு நீங்க எடுத்த முடிவை நினைச்சு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு வரப்ப பலாடின் இருந்துட்டு கிம் காங்ஜா எதுக்காக நீ இப்ப அப்படிங்கிறப்ப அந்த ஸ்வாட் சைலண்ட் இருந்துட்டு நான் தானே அதுல டாப் 10ல ரேங்க் 2ல வந்தேன், அப்படின்னா அடுத்து என்னோட டர்ன் தானே. ஓ ஓகே ஓகே எனக்கு இப்ப புரியுது எதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு சேஃபஸ்டான சாய்ஸை எடுத்திருக்க அப்படின்ட்டு. பட் கிடைச்ச 2 ரிவார்டையுமே நீ வந்துட்டு கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நெசசரியா? மேபி இது என்னோட வயசானவனோட ஒரு முட்டாள்தனமான கன்சர்னா இருக்கலாம், பட் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற அப்படிங்கிறதும் நம்மளோட தோல்விக்கு காரணமா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு உங்களோட கன்சர்னுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், பட் எனக்கு வந்துட்டு இந்த டிசிஷன் எடுத்ததுல எந்த ஒரு கவலையும் கிடையாது. அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஓகே அப்படின்னா சரி, பட் நீ எடுத்த முடிவை நான் எடுத்தேன்னா அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், அதனால நான் அந்த காடஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷனோட ரிவார்டையே சூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அது கொடுக்குற பொசிஷன்ல நான் அந்த ஏஜின் எம்பையரோட கிராண்ட் மாஸ்டர் பொசிஷனை சூஸ் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அங்க சில என்பிசி சோல்ஜர்ஸ் வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த எம்பையரோட மைட்டியஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் கூட ஒரு அலையன்ஸை அமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஸ்வாட் சைன்ட் அதை பார்த்துட்டு ஓ இப்படிதான் இங்கெல்லாம் டிசைட் ஆகுதா அப்படிங்கிறப்ப அடுத்து வந்துட்டு அந்த இன்ட்ராகேட்டர் தானே இருக்கான், அவன் வந்துட்டு ஐசி எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு, இது வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த மாஃபியா கேம் மாதிரி தான். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்களா நீ என்ன பேசுறனே புரியல அப்படின்னு சொல்ல அவன் நீங்க கவலையப்பட தேவையில்ல, நான் வந்துட்டு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன், எல்லாருமே கவனமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ரிவார்டை அப்படியே கீழே தரையில எல்லாருக்கும் முன்னாடி போட்டு காமிச்சிடறா. அப்ப அந்த வைப்பர் அதை பார்த்துட்டு 99வது ஃப்ளோரா உண்மையாவா அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் விட்சும் பார்த்துட்டு ஆமா நீ சொன்ன மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொல்ல சத்தியமா இவனை பாக்குறதுக்கு பையன் மாதிரியா இருக்கு, அப்படியே பொண்ணு மாதிரி தான் இருக்கு, ஏன்னா அந்த வாயில லிப்ஸ்டிக் ஷேடு கூட தெரியுது. வெல் என்னோட டிரான்ஸ்லேட்டர்ல வந்து தப்பா இருக்கலாம், மேபி ஃபியூச்சர்ல கூட
கூட அதை மாத்த வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு எனக்கு இது பையனா பொண்ணான்னு கன்ஃபார்மா தெரியல கைஸ். அப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருந்து இது வந்துட்டு அந்த மாஃபியா கேம் மாதிரியே தான். சரி இப்போதைக்கு நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக அந்த காடஸோட கிஃப்ட்டை சூஸ் பண்றவங்கள நைட்ஸ் அப்படின்னும் அந்த டீமன் கிங்கோட ரிவார்டை சூஸ் பண்றவங்கள ட்ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த மாஃபியா கேம்ல இருக்கிறத விட இங்க ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாஃபியாவை விட அந்த ட்ரைட்டரை சூஸ் பண்றாங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா மொத்தம் 9 நைட்ஸ் இருப்போம். ஒரே ஒருத்தவங்களால மட்டும் அந்த டீமன் கார்டோட ரிவார்டை சூஸ் பண்ண முடியும். அதாவது அந்த ட்ரைட்டரா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட அந்த விஜிலான்டே கில்டோட வைஸ் லீடருமே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த பாலாடின் அது உண்மைதான். என்னோட லைட் டிடெக்டர் ஸ்கில் மூலமா யாராச்சும் அந்த டீமன் கிங்கோட ரிவார்டை தேர்ந்தெடுத்துட்டு போய் சொன்னாங்கன்னா என்னால அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்க எல்லாருமே என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்ல அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேம் வந்துட்டு ஹெவிலி அந்த காடஸோட கிஃப்டை தேர்ந்தெடுக்கிற நைட்ஸுக்கு சாதகமா தான் இருக்கு. அதனால ஹண்டர் கிம் கங்ஜா நீங்க வந்துட்டு 2 ரிவார்டுமே வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தது வந்துட்டு ரொம்பவே தேவையில்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் வந்துட்டு அந்த காடஸோட ரிவார்டை சூஸ் பண்ணிட்டு சுப்ரீம் ஜெனரல் ஆஃப் எம்பையர் அப்படிங்கிற பொசிஷனை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அங்க என்பிசிஸ் வந்துட்டு இந்த எம்பையர்ல இருக்கிற ஹையஸ்ட் பிளாக் நாங்க எங்களோட அலையன்ஸை பிளட்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வைப்பர் இருந்துட்டு அப்படின்னா அந்த காடஸோட ரிவார்டு தான் பெஸ்ட் நீ சொல்றல ஓகே அப்படின்னா நான் காட்ஸோட கேப்டன் பொசிஷனை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாப்ல. பலாடின் இருந்துட்டு அப்படின்னா நான் வந்துட்டு டைரக்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அந்த பொசிஷனை சூஸ் பண்றேன். அதுதான் இருக்கலே ரொம்ப ஆர்டினரியா இருக்கு அப்படின்னு சொல்ல பிளாக் விச் இருந்துட்டு அப்ப நான் கவுன்சிலர் அப்படிங்கிற பொசிஷனை சூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க யாருமே அந்த டீமன் கிங்கோட ரிவார்டை எடுக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம யாருமே எடுக்கலனா அந்த டீமன் கிங்கோட ரிவார்டு வந்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல கவுண்டர்ஸ் இருந்துட்டு நீங்க யாரும் கவலையே பட வேணாம். நான் வந்துட்டு பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கேன். ஏன்னா அது எனக்கு பர்ஃபெக்டான ஜாப் தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுக்கான பொசிஷனை சூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரிவார்டோட டிஸ்ட்ரிபியூஷனுமே எண்ட் ஆயிருச்சு. மறந்துடாதீங்க guys. அந்த 5 கில்டு அதுக்கப்புறம் ஸ்வாட் சைன்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது. டாப் 10 அப்படிங்கிறப்ப இன்னுமே 3 பேருமே அந்த இடத்துல இருக்காங்க. அப்ப அந்த கோஸ்ட் மறுபடியுமே உண்மையிலுமே உனக்கு ஓகே தானா உனக்கு ரிவார்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு ரெண்டையுமே ஒதுக்குறது வந்துட்டு டூ மச்சா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல எனக்கு தெரியும் இதுதான் என்னோட ஆன்சர். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு பிரேவை வேட்டையாடுறோம் அப்படின்னா நமக்கு வேட்டையாடவும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா எந்த நேரத்துல நம்ம வேட்டையாடாம பின்வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த சிஸ்டம் இருந்துட்டு டாப் 10ல வந்த எல்லா கான்ட்ரிபியூட்டர்ஸுமே அவங்களோட ரிவார்டை செலக்ஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. கிம் காங்ஜா, ஸ்வாட் சைன்ட், இன்ட்ராகேட்டர், வைப்பர், பலாடின், விச் கவுண்டர்ஸ் அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் சொல்லல. இன்னும் 3 பேர் இருக்கிறவங்களோடது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. அந்த சிஸ்டம் இருந்துட்டு ரிவார்டே வேணாம் அப்படின்னு தள்ளி வச்சது ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுது நம்ம ஹீரோ. அது அடுத்து காடஸோட ரிவார்டை சூஸ் பண்ணவங்க 8 பேர் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங்கோட ரிவார்டை ரிசீவ் பண்ணவங்க 1 பேரு அப்படின்னு சொல்லிருது. அப்ப அந்த பிளாக் விச் இருந்துட்டு முட்டாள்களா நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்னேன் தானே அந்த டீமன் கிங்கோட ரிவார்டை சூஸ் பண்ண வேணான்னு அப்படின்னு சொல்ல அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு வாட் சர்ப்ரைஸ் அந்த டீமன் கிங்கோட ரிவார்டை சூஸ் பண்ணா அவங்களுக்கு எதுவுமே சாதகமா அமையாதுன்னு தெரிஞ்சு அதை சூஸ் பண்ணிருக்காங்களே அப்படிங்கிறப்ப வைப்பர் இருந்துட்டு இந்த டென்ஷன் எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த டவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கிளியர் பண்ணோம் பாத்தீங்களா அப்ப இருந்த மாதிரியே இருக்குது. என்னோட ஸ்பைன்ஸ்லயே என்னால இப்ப சில்ல உணர முடியுது. கண்டிப்பா நம்மளோட தலை எல்லாமே இந்த இடத்துல உருள போகுது அப்படிங்கிறப்ப அந்த கவுண்டர்ஸ் இருந்துட்டு இப்ப என்ன சொல்றீங்க வைப்பர் இப்ப இருக்கிற இந்த 5 கிரேட் கில்டுமே ஃபர்ஸ்ட் 10 கிரேட் கில்ட்ஸா இருந்துச்சுங்களே அந்த நாள சொல்றீங்களா? அப்ப நான் பல இறப்புகளை பார்த்திருக்கேன். சில இறப்புகளுக்கு நானுமே காரணமா அமைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே பலாடின் உன்னோட லைட் டிடெக்டர் ஸ்கில்ல வச்சு எல்லார்ட்டையுமே கொஸ்டின் கேளு ஒருத்தவங்கள கூட மிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. அதோட சாப்டர் முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். வருவேன். பலாடின் உன்னோட லைட் டிடெக்டர் ஸ்கில்ல இமீடியட்டா யூஸ் பண்ணி எல்லார்கிட்டயுமே கொஸ்டின் பண்ணு. இங்க இருக்கிற ஒருத்தவங்க கூட உன் கொஸ்டினை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களை நான் இமீடியட்டா கொண்டுறேன் அப்படின்னு சொல்ல பலாடின் இருந்துட்டு ஓகே நான் வந்துட்டு நான் ட்ரைட்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ட்ராகேஷனை ஆரம்பிக்கிறேன். ஹண்டர் கிம் காங்ஜா நீங்க வந்துட்டு உங்களுக்கு ரிவார்டே வேணாம்னு சொல்லிட்டீங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு சஸ்பெக்ட் இல்ல இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்காக நான் கேட்கிறேன் நீங்க அந்த டீமன் கிங்கோட ரிவார்டை செலக்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்ல பலாடின் இருந்துட்டு இவர் உண்மையதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் சைன்ட் கிட்ட போயிட்டு ஸ்வாட் சைன்ட் நீங்க டீமன் கிங்கோட ரிவார்டை சூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு என்னோட ஹானர் மேல சத்தியமா சொல்றேன் நான் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு அது நான் கிடையாது நான் இன்னும் அந்த விச்சோட கையில சாகிறதுக்கு ரெடி ஆகல அப்படின்னு சொல்றான். அடுத்து அந்த வைப்பர் இருந்துட்டு நான் தான் சொன்னல நான் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கவுண்டர்ஸும் நானும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பலாடின் இருந்துட்டு அவங்க எல்லாரும் சொல்றது உண்மைதான். பிளாக் விச் நீ டீமன் கிங்கோட ரிவார்டை சூஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு நோ அது நான் கிடையாது அப்படின்னு சொல்ல அதுவும் உண்மைதான் அப்படின்னு பலாடின்
பெலாடின் சொல்லிடுறா. அப்ப அந்த வைப்பர் இருந்துட்டு வெயிட், அப்ப நம்ம 10 பேர்ல இருக்கிற யாருமே இல்லையா, அப்ப யாருதான் ட்ரைடர் அப்படின்னு கேக்குறாரு. அங்க இருக்கிற சிஸ்டம்ல இங்க இருக்கிற ஹீரோஸோட ஃபூலிஷ்னஸ் பார்த்து காடஸ் வருத்தப்படுறாங்க அப்படின்னும், டீமன் கிங் இருந்துட்டு இதெல்லாம் பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னும் போட்டிருக்கு. அப்ப பெலாடின் இருந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகாதீங்க, இங்க இருக்கிற ட்ரைடர் கிட்ட அவங்களோட பொய்ய மறைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு எபிலிட்டி இருக்கலாம், இல்லனா நான் சொல்றது உங்களுக்கு இப்ப கொஞ்சம் ரிடிகுலஸா தெரியலாம், பட் அந்த ட்ரைடருக்கு வந்துட்டு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கலாம், இது கண்டிப்பா இம்பாசிபிளா இருக்க முடியாது அப்படிங்கிறப்ப அந்த ஷார்ட் சைண்ட் இருந்துட்டு, அப்படி இல்லனா பெலாடின் நீதான் அந்த டேர்ட்டி ட்ரைடரா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, பிளாக் விச் ரெண்டு என்ன இப்ப எங்களை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்க, ஷார்ட் சைண்ட் இருந்துட்டு ஆமா எப்படியும் அந்த பெலாடின் இருந்துட்டு நான் அந்த ட்ரைடர் இல்ல அப்படின்னு உண்மையை சொன்னாலும், நீங்க 5 கிரேட் கில்ட்ஸ் இங்க இருக்கிறனால அதுக்காக அவ பொய் சொல்லிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அந்த பெலாடினே இருந்துட்டு ஷோர் லாஜிக்கலா பார்த்தா அது ஒரு நல்ல தியரி தான், நான் ட்ரேடரா கூட இருக்கலாம், பட் இப்ப முக்கியம் என்னன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட நிதானத்தை இழக்க கூடாது, நம்ம இது வரைக்கும் எத்தனையோ தடைகளை தாண்டி வந்திருக்கோம், நம்ம மட்டும் ஒருத்தவங்க மறுபடியும் நம்பினோம்னா இதையும் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப, அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு நீ வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்க, ட்ரஸ்ட் தானே சொல்ற, என்ன ஒரு அழகான வார்த்தை, ஆனா இந்த ட்ரஸ்ட பில்ட் பண்றதுக்கு ரொம்ப காலங்கள் எடுத்துக்கிச்சுல, நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதுக்கு இப்போ 10 வருஷம் எடுத்துக்கிச்சு, அதாவது இந்த 5 கிரேட் கில்டா மாதிரி வேலை செய்யறதுக்கு. வேற மாதிரி சொல்லணும்னா இந்த 5 கில்டையுமே தாண்டி மத்த யாரையுமே டெஸ்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம எல்லாராலையுமே இன்னொரு 10 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் நமக்குள்ள ட்ரஸ்ட ஏற்படுத்திக்க முடியாது இல்லையா அப்படின்ட்டு, அங்க இன்னும் 3 பேர் இருப்பாங்களே, இவங்க 7 பேர் தான் இருக்காங்க, டாப் 10 இன்னும் 3 பேர் இருப்பாங்களே, அவங்கள பாக்குறப்ப அந்த பெலாடின் என்ன பண்ண போறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, வெயிட் இது வந்துட்டு எஃபிஷியன்சிய ப்ரையாரிட்டைசிங் பண்ற டைம் கிடையாது, இன்ட்ராகேட்டர் ப்ளீஸ் வெயிட் பண்ணு அப்படிங்கிறப்ப, அவன் வந்துட்டு கேட்காம ஹோலி டெக்னிக் டிவைன் பாடி அப்படின்ட்டு ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணிட்டு அந்த வைப்பர் கிட்ட நீ அந்த ரேங்க் 10 பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். சோ என்னதான் இவங்க 2 பேருமே அப்பப்ப கலாச்சிட்டு சண்டை போட்டாலும் ஒருத்தவங்க எவ்வளவு நம்புறாங்க அப்படிங்கறத இங்க காமிக்கிறாங்க தெளிவா. அப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருந்து ஹோலி டெக்னிக் டிவைன் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிபோர்ட் ஆயிட்டு ஒருத்தனை போட்டு தள்ளிடுறா. அந்த வைப்பருமே அந்த ரேங்க் 10 இருக்கிறவன போட்டு தள்ளிடுறாரு. ஆனா அங்க பிரச்சனையே என்னன்னா 2 பேர் செத்ததுக்கு வாரியர் வந்துட்டு இறந்துட்டாங்க, ஆனா அவங்க டீமன் கிங்கோட சப்ஜெக்ட் கிடையாது அப்படின்னு வந்துருது அந்த 2 பேத்துக்குமே. அப்ப அந்த ஷார்ட் சைண்ட் ஃபைனலா உங்களோட உண்மையான முகத்தை நீங்க காமிக்கிறீங்கல்ல, நீங்க அப்ப இருந்த மாதிரியே தான் இப்ப இருக்கீங்க, மாறவே இல்ல, உடனடியா நிறுத்தல, உங்களை நான் கொன்றுவேன் அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்ராகேட்டர் அதெல்லாம் கேட்காம கடைசியா ஒருத்தர் இருக்கான்ல அவனுமே அவனோட ஹோலி டெக்னிக்க வச்சு கொன்னுறான். ஆனா அவனுமே அந்த டீமன் கிங்கோட ரிவார்டை சூஸ் பண்ணவே இல்ல. அப்ப இந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு 3 பேருமே சூஸ் பண்ணலனா இந்த சிச்சுவேஷன் இன்னுமே காம்ப்ளிகேட்டடா தான் மாறி இருக்கு. நம்மள தான் யாரோ ஒருத்தவங்க அதை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கல்பிரேட் நம்மளுக்குள்ளதான் இருக்காங்க. நம்மளோட 10 வருஷ ட்ரஸ்ட்டுமே இப்ப உடஞ்சு சுக்குநூறா போக போகுது அப்படிங்கிறப்ப பெலாடின் இருந்துட்டு நான் உன்னை வெயிட் பண்ணதானே சொன்னேன், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் காமா இரு அப்படின்ட்டு, ஆனா நீ இன்னும் அப்ப இருந்த மாதிரியா தானே இப்பயும் இருக்க அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு இது நீங்க எப்படி சொல்லலாம் வைஸ் கில்ட் மாஸ்டர், நான் இப்ப ரொம்ப காமா தானே இருக்கேன், நான் காமா இருந்து ஒரு முடிவெடுத்து அவங்க 3 பேரு தான் ட்ரேட்டரா இருக்க ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொன்னுட்டேன், பட் நான் தப்பான முடிவை எடுத்துட்டேன் தான். ஆனா பிரைட் சைட பாத்தீங்கன்னா வெளிய இருக்க மீடியாக்கு இவங்க 3 பேர் செத்து போனனால இங்க என்ன நடந்துச்சுன்னு போயிட்டு சொல்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பே அந்த ஷார்ட் சைண்ட் அந்த இன்ட்ராகேட்டரை அட்டாக் பண்ண வந்தா அந்த வைப்பர் இருந்துட்டு தடுத்துறாரு. அப்ப அந்த வைப்பர் இருந்துட்டு ஹே கல்டிஸ்ட், அட்லீஸ்ட் நீ யாரையாச்சும் கொல்ல போறனா முன்னாடியே என்கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னதான் வைப்பர் தடுத்து இருந்தாலும் ஷார்ட் சைண்ட் அந்த இன்ட்ராகேட்டரோட ஒரு கையை வெட்டிறாரு. ரேங்க் 1 சும்மாவா? அப்ப இந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு நினைச்சதை விட இன்னுமே காம்ப்ளிகேட்டடா தான் இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு. இது வந்து ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். ஏன்னா என்கிட்ட 2 கையும் இல்லாதனால என்னால என்னோட ஹோலி டெக்னிக்ஸ பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் என்னால அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வைப்பர் இருந்துட்டு இப்ப அது பிரச்சனை கிடையாது, யாராச்சும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்ல பெலாடின் இருந்துட்டு கிம் காங்ஜா நான் எல்லாத்தையுமே ஓங்கிட்ட விடுறேன், ஒன்லி நீ மட்டும் நான் எந்த ரிவார்டையுமே செலக்ட் பண்ணாதவன் ஒரு இன்னசென்ட்டா கேரண்டி என்னால கொடுக்க முடியும், சோ ப்ளீஸ் நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் அந்த ஷார்ட் சைண்ட ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த இன்ட்ராகேட்டரும் இருந்துட்டு உண்மையிலுமே இது நல்ல ஐடியா தான், நம்ம வந்துட்டு யாரு ட்ரேட்டர் இல்ல அப்படின்ட்டு கன்ஃபார்மா தெரியுமோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் ஃபுல் அத்தாரிட்டியும் கொடுக்க முடியும், நானும் ஹண்டர் கிம் காங்ஜா என்ன முடிவு எடுக்கிறானோ அதுக்கு உடன்படுவேன், உண்மையான ட்ரேட்டரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு என்னோட ஓன் ஜட்ஜ்மெண்ட்டையே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு ஏ ஸ்வாட் எம்பரர் எனக்கு என்ன விதியா இருக்கு, எல்லா சைக்கோபேட்ஸுமே என்னே விரும்புறதுக்கு இல்ல வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா, ஏன்னா இப்பதான் அந்த விஜிலான்டே கில்டோட வைஸ் கில்ட் மாஸ்டரும் அந்த பாந்தியான் கில்டோட லீடரும் எனக்கு ஃபுல் அத்தாரிட்டி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப கோஸ்ட் நீ ப்ரோமோட் ஆயிட்டப்பா கன்கிராட்ஸ், இதுக்காக தானே நீ அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்ன, அப்ப எனக்கு ஏன்னு புரியல உண்மையை சொன்னோம்னா, ஆனா இப்ப பரவாயில்ல
பரவாயில்லப்பா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு வெல் அந்த ரேங்கர்ஸ்க்கு இடையில நிறைய டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் என்ன நினைச்சேன்னா ஃபைட் நடக்கிறப்ப ட்ரெய்டர் யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த ரிவார்டை நான் சூஸ் பண்ணல. பட் இந்த மாதிரி மோசமா நிலைமை போகும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. காட், அந்த 3 பேர் தேவையில்லாம இறந்து போனாங்க. அதை நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. அடுத்த தடவை எப்படியாச்சும் அவங்களோட உயிரை நான் காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு பெலாடின் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த இன்ட்ராகேட்டர் எப்பவுமே இப்படிதானே அப்படின்னு கேட்க பெலாடினுமே ஆமா அவன் எப்பவுமே இப்படிதான். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த டவருக்குள்ள என்டர் ஆனப்போ இந்த மதத்துக்கு நடுவுல நடக்கிற சண்டை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருந்துச்சு. நிறைய மதங்களுக்கு இடையிலையும் நிறைய கூட்டங்களுக்கு இடையிலையும் தொடர்ந்து ஃபைட் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்பதான் இந்த ஹெரக்டிக் இன்ட்ராகேட்டர் வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டான். இது மூலியமா தான் இவனை எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி மதம் சார்ந்து இருக்கிற கும்பல்லாம் அமைதியா போவாங்கன்னு நினைச்சேன். பட் மீடியால எல்லாமே தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்க அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு நான் வந்துட்டு தப்பா முடிவெடுத்ததுனால இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐம் சாரி, நான் ஏற்கனவே கேட்டதுதான் கிம் காங்ஜா, நான் உங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டி கொடுத்ததுனால நீங்க ஏன் அந்த ஷார்ட் சைன்ட்ட நிறுத்தக்கூடாது அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு உங்ககிட்ட நான் அப்புறமா ஃபுல் டீடைல்ஸ் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லிட்டு ஷார்ட் சைன் கிட்ட சார் ஷார்ட் சைன் நீங்க என்கிட்ட தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டீங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னா என் மேல நீங்க கொஞ்சமா ரெஸ்பெக்ட் வச்சிருக்கீங்க, அதனால நான் சொல்றதை கேளுங்க, ப்ளீஸ் ஃபைட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். என்ன உங்க பேத்தி இந்த டவருக்குள்ள வந்தோன்னே நான் வெளியே போறதுக்காக அவங்கள்ட்ட கேட்கிறேன், ஆல்ரைட், இல்லனா அவங்க டவருக்குள்ள வந்தோன்னா அவங்க கூட டேட்டிங் கூட போறேன், சோ ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யுங்க, நான் வேணும்னா உங்களோட மருமகனா கூட ஆகுறேன் அப்படின்னு சொல்ல அவருமே நிப்பாட்டிட்டு நான் ஒன்னும் அவங்கள மன்னிச்சுட்டேன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நீ அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னதுனால மட்டும் நான் இதை ஸ்டாப் பண்ணல. இவங்க கூட இப்ப நான் சண்டை போட்டதுனால ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் எப்ப நினைச்சாலும் இவங்களை கொல்லலாம். சோ யார் அந்த ட்ரெய்டர் அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனேமே நான் அவங்களை ஈஸியா கொன்றுவேன், அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஓ அதுதான் உண்மை, நம்ம வந்துட்டு அவங்களை அப்புறம் கண்டுபிடிச்சு கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த வைப்பர் இருந்துட்டு அப்பா ஒரு வழியெல்லாம் முடிஞ்சா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நோ ப்ளீஸ் எல்லாருமே காம் டவுன் ஆகுங்க, நமக்கு வந்துட்டு அந்த ட்ரெய்டர் யார் அப்படின்னு தெரியல, நம்மளால அந்த ட்ரெய்டர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம கூட போகலாம். பட் அது வந்துட்டு நமக்கு ரெண்டாவது தான், நம்ம இந்த ஸ்டேஜை வந்துட்டு ட்ரெய்டர் யாருன்னு கூட கண்டுபிடிக்காம கடந்து போலாம் அப்படிங்கிறப்ப பெலாடின் இருந்துட்டு அது எப்படி முடியும், அந்த ட்ரெய்டர் வந்துட்டு அந்த டீமன் கிங்கோட ரிவார்டை செலக்ட் பண்ணிருக்கான் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அந்த ட்ரெய்டர் நம்ம எல்லாத்தையுமே கொல்றதுக்காக தானே அதை எடுத்திருக்கணும் அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு கொஞ்சம் அந்த டீமன் கிங் ரிவார்டு கொடுத்த டீடைல்ஸ் பாருங்க, அதுல என்ன போட்டிருக்குன்னா டீமன் கிங்கோட கோர் வந்துட்டு 20வது ஃப்ளோர்ல லொகேட் ஆயிருக்கு. நம்ம வந்துட்டு இப்ப ட்ரெய்டரை கண்டுபிடிச்சு கொல்றதுல போக்கஸ் பண்ண வேணாம், ஏன்னா அது ஒரு ட்ராப். அந்த ட்ரெய்டர் வந்துட்டு இப்ப ரொம்பவே பயத்துல உள்ளுக்குள்ள நடுங்கிக்கிட்டு கூட இருக்கலாம், இல்லனா அந்த சிஸ்டம் வந்துட்டு ட்ரெய்டரை அதாவே செலக்ட் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு எல்லாருமே அந்த டீமன் கிங்க கொல்லலாம், அந்த டீமன் கிங் செத்துட்டானா அந்த ரிவார்டுமே டிசப்பியர் ஆயிரும், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்வளவுதான் இந்த டவரோட ரூல்ஸ் வந்துட்டு நம்மள டெஸ்ட் பண்ண பார்த்தாலும் அதோட சொல்யூஷன் எப்பவுமே சிம்பிளா தான் இருக்கும், லெட்ஸ் கிளைம் த டவர் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இதெல்லாம் பேசுறத கேட்டு காடஸோட ஹைஸ் வந்துட்டு ஷைனிங் ஆகிறதாவும் அந்த டீமன் கிங் கோவத்துல நாக்க கடிக்கிற மாதிரி அங்க சிஸ்டம்ல போட்டிருக்கு. அதோட சாப்டர் முடிச்சிடறாங்க. கைஸ் குரல் ஒரு மாதிரி தான் இருக்கும் உடம்பு சரியில்லை, அதனால மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். மழை வந்துட்டு சகப்பு கலர்ல ஒரு ரத்தம் மாதிரி இருக்கு, அதை பார்த்த உடனே இங்க என்பிசிஸ் எல்லாம் வந்தாங்கல்ல அவங்க இருந்துட்டு இது ஒரு கெட்ட கனவோட ரெயின் வந்துட்டு மறுபடியும் பேய ஆரம்பிச்சிருச்சு, இப்ப எல்லாமே ஓவர் தான், அது டீமன் கிங் ஓ காடஸ் எதுக்காக நீங்க எங்களை கைவிட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப வைப்பர் இருந்துட்டு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், எதுக்காக திடீர்னு எல்லாருமே இப்படி நடந்துக்கிறாங்க, இது எல்லாமே ஸ்கிரிப்டட் தானே, எதுக்காக என்பிசிஸ் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நமக்கான குவெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நைஃபை வச்சு அங்க இருக்கிற ஜன்னலை உடைச்சிட்டு அங்க பாக்குறப்ப அந்த டீமன் கிங் இருக்கான். அப்ப ஹீரோவும் அங்க இருக்கிறவங்கள்ட்ட டீமன் கிங் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல அந்த டீமன் கிங் இருந்துட்டு பாவப்பட்ட உயிரினங்களா, நீங்க வந்துட்டு வேற ஒரு உலகத்துல இருந்து ஹியூமன்ஸ் இங்க கூப்பிட்டு அவங்களுக்கு ஹை பொசிஷனை கொடுத்தா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஷீல்டா மாறுவாங்க அப்படின்னு நினைச்சீங்களா, உங்களுக்கு எத்தனை பேரை வேணுமோ அத்தனை பேரையும் கூப்பிடுங்க, ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல வேணாலும் ஆர்க்ஸ் நைட்ஸ் அப்படின்னு யார வேணாலும் கூப்பிடுங்க, கடைசியில அவங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு ஹியூமன்ஸ் தான், உங்களோட முட்டாள்தனத்துக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு பாவமா தான் இருக்கு. ஹியூமன்ஸா பார்க்காதவங்களே ஹியூமன்ஸ் தான், உங்களோட மோசமான முடிவுகள்னாலேயே நீங்க உங்களையே அழிச்சுக்க போறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோவுமே அவனோட மினி மேப்ல அந்த டீமன் கிங்கோட ஆர்மி எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு ஸ்பாட் பண்ணிடுறான். பார்த்தவங்க இருக்கிற இடத்த ஃபுல்லா சூழ்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப இவங்களுக்கு வந்து இருக்கிற குவெஸ்ட் என்னன்னா எம்பையர் கேபிட்டல் டிஃபென்ஸ், இதோட லெவல் வந்துட்டு ஏல இருந்து SSS ரேங்க் வரைக்கும் இருக்கும், சோ கஷ்டமானதுதான். இவங்களோட அந்த குவெஸ்டோட கோல் என்னன்னு போட்டுக்குன்னா வாரியர்ஸ், நீங்க வந்துட்டு அந்த டீமன் கிங்கோட ஆர்மிக்கு எதிரா தைரியமா சண்டை போட்டு
உங்களோட சப்ளை ரூட்டை செக்யூர் பண்ணிட்டீங்க. அதுல இருக்கிற ஆபத்தை உணர்ந்து அந்த டீமன் கிங்கே இங்க அப்பேர் ஆயிருக்காங்க. இந்த டீமன் கிங் வந்துட்டு எப்பப்ப நினைக்கிறானோ அப்ப எல்லாமே அவனால மான்ஸ்டர்ஸா சமன் பண்ண முடியும். இந்த டீமன் கிங் இருந்துட்டு இந்த ஏகேம் எம்பையருக்கு சென்டரா இருக்கிற கேபிட்டல் ஹக்கமேனியாவுக்கு ஏம் பண்றான். தேங்க்ஃபுல்லி இந்த டீமன் கிங்கோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு இப்ப வீக்கான நிலைமையில இருக்கு. அது வந்துட்டு இன்னுமே தூரமா இருக்கிற இடத்துல தான் ஃபுல்லா மேனிஃபெஸ்ட் ஆகும். அதனால இந்த இடத்துலயே டீமன் கிங்க ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க மட்டும் இங்க இருக்கிற பேட்டில்ல தோத்து போயிட்டீங்கன்னா 13வது ஃப்ளோர் வந்துட்டு ஓபன் ஆகாது அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இத பார்த்து அந்த வைப்பர் இருந்துட்டு டீமன் கிங் வீக்கா இருக்கானா, வீக்கா இருந்துட்டு அங்க அப்படி நின்னுட்டு இருக்கான், இது கண்டிப்பா அன்ஃபேர். இந்த மாதிரி ஒரு கொஸ்ட கிளியர் பண்ண முடியுமா என்ன நம்மளால? 10th ஃப்ளோர் வரைக்கும் என்னதான் டுட்டோரியலா இருந்தாலும் கூட அங்க இருந்த டிஃபிகல்ட்டிக்கும் இங்க இருக்கிற டிஃபிகல்ட்டிக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு போதும் நிறுத்துங்க, ஃபர்ஸ்ட் நம்ம காமா இருப்போம், நம்மளால கண்டிப்பா இதை பண்ண முடியும். ஏன்னா டவர் வந்துட்டு கிளியர் பண்ண முடியாத கொஸ்ட நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. நீங்க மறந்துட்டீங்களா, நம்ம இங்க ஒன்னும் சாதாரண ஹண்டர்ஸ் கிடையாது. நீங்க ஏகேம் எம்பையோட ராயல் காட்ஸோட கேப்டன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க தான் ராயல் காட்ஸ் எல்லாத்தையுமே லீட் பண்ணணும். நம்ம வந்துட்டு சாதாரண ஹண்டர்ஸா நினைச்சு இந்த ஸ்டேஜை கிளியர் பண்ணவே முடியாது. நம்ம வந்துட்டு என்பிசிஸ கன்வின்ஸ் பண்ணணும், அவங்கள ரைஸ் பண்ணி அவங்கள கமாண்ட் பண்ணி வழி நடத்தணும், அவங்கள ஆக்சுவல் ஹியூமன்ஸ் அப்படின்னு நம்பி அவங்கள போருக்கு நம்ம லீட் பண்ணிட்டு போகணும். ஸ்வார்ட் சைன்ட் நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சண்டை போட முடியாது. ஏன்னா நீங்க தான் கேப்டன் ஆஃப் த நைட்ஸ். கண்ட்ரியில இருக்கிற கேப்டன் ஆஃப் த நைட்ஸும் ராயல் காட்ஸோட கேப்டனும் ஒருத்தவங்க அவங்களோட வாளை வச்சு சண்டை போட்டாங்கன்னா அது மூலியமா எந்த ஒரு நல்லதுமே நடக்காது. நம்மளுக்கு வந்துட்டு லீடர்ஸ் அப்படிங்கிற ரோலை கொடுத்திருக்காங்க. அதனால அதுக்கான டியூட்டிஸை செய்ய வேண்டிய டைம் தான் இது. பலாடின் இது வந்துட்டு த்ரோன் ரூம். ஆனா நம்மளால இங்க கிங்க பார்க்க முடியல. உங்களுக்கு கீழே இருக்கிற அபிஷியல்ஸ் மூலியமா கிங்க கண்டுபிடிக்க பாருங்க. ஏன்னா அவங்களோட லீடர் இல்லாம என்பிசிஸ கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்படிங்கிறப்ப பலாடினும் புரிஞ்சுது அப்படின்னு சொல்ல அடுத்து இன்ட்ராகேட்டர் கிட்ட போயிட்டு ஜெனரல் அப்படின்னு சொல்ல இன்ட்ராகேட்டர் ஆமா நான் தான் ஜெனரல் அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு உண்மையை சொல்லணும், எனக்கு உன்ன மாதிரி ஹண்டர்லாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு நாள் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை முடிச்சுக்கலாம், பட் இப்போதைக்கு ஜெனரலா இருக்க ஒன்ன என்னால இழக்க முடியாது அப்படின்னு சொல்ல இன்ட்ராகேட்டர் எனக்கு உன்னை இன்னுமே ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது கிம்காங்ஜா. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நீ தானே சொன்ன எனக்கு வந்துட்டு எல்லா அத்தாரிட்டியுமே கொடுத்துறேன் அப்படின்ட்டு, அதனால வாயை மூடிக்கிட்டு நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் கேளு. வெளியே செவர்களுக்கு இடையில நிக்கிற சோல்ஜர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்மியை பார்த்து கண்டிப்பா அவங்களோட ஓன் மைண்ட்ல பெருக்க மாட்டாங்க. நீ ஜெனரல் த கமாண்டர் அப்படிங்கறனால நீ தான் அந்த வால்ஸ் பக்கத்துல போயிட்டு அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். என்ன நடந்தாலும் சரி கேசல் வால்ஸா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த வால்ஸை மட்டும் உடைச்சிட்டு அவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கான முடிவு நம்ம நெருங்கிடுவோம் அப்படின்னு சொல்ல அந்த இன்ட்ராகேட்டர் இருந்துட்டு நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் ஒரு ப்ராமிஸ கூட பிரேக் பண்ணதே கிடையாது. அந்த வால்ஸை என்னோட லைஃபை கொடுத்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அவங்க அங்க என்பிசிக்கு எல்லாத்துக்குமே கமாண்ட் கொடுக்க அந்த என்பிசிஸ்மே கேக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு வெல் நான் ஃபர்ஸ்ட் அங்க போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த டாப் 10 இல்லாம மத்த ஹண்டர்ஸ் இருப்பாங்கல்ல இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தவங்க, பட் அந்த 11th ஃப்ளோர்ல இருந்து இப்ப எல்லாருமே இங்க வந்துட்டாங்க போல. அவங்க அந்த பேர மலையை பார்த்துட்டு என்ன இது ரெயின், ஆசிட் ரெயினா, ரொம்ப பெரிய பெரிய துளிகளா இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ போயிட்டு இருக்கப்ப அந்த பிளாக் விச் வந்துட்டு கிம் காங்ஜா அப்படின்னு கூப்பிட ஹீரோ வந்துட்டு பிளாக் விச் நீங்களா அப்படின்னு கேட்க அவ இருந்துட்டு என்ன பிளாக் டிராகன் லீடர்னு கூப்பிடு, ஏன்னா என்னோட நிக் நேம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து எங்க திடீர்னு எங்க இருந்து முன்னாடி வரீங்க அப்படின்னு கேட்க அந்த பிளாக் விச் வந்துட்டு அது வந்துட்டு என்னோட ஸ்கில்ஸ்ல ஒண்ணு டெலிபோர்டேஷன். நான் எந்த இடத்தெல்லாம் பாக்கறனோ அந்த இடத்துக்கு என்னால ஈஸியா மூவ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் வந்துட்டு ஏ ஜாம்பி நீ வந்துட்டு இந்த பொண்ணோட கையில எப்படியாச்சும் செத்துரு, டெலிபோர்டேஷன் என்ன ஒரு ஸ்வீட் ஸ்கில் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அப்படின்னா நீங்க அந்த கேசலுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டா போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அந்த பிளாக் விச் வந்துட்டு நான் உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். நான் வந்துட்டு 11th ஃப்ளோர்ல உன் கையில வச்சிருக்கிற ஸ்வார்டு வந்துட்டு என்பிசிஸ் மத்தியில ஒர்க் ஆகிறத பார்த்தேன். அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் நம்ம கிட்ட இது இருக்கிறதுனால அந்த என்பிசிஸோட நம்பிக்கையை நம்மளால தூண்ட முடியும். இப்ப இருக்கிற அங்க சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே தேவைப்படுறது நான் கிடையாது நீதான். அதனால என் கூட அக்ரிமெண்ட் ஒண்ணு போடு, நீ வாயால நான் வந்துட்டு உங்க கூட டெலிபோர்ட் ஆகிறதுக்கு சம்மதம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடு, இல்லனா என்னால உன்னை டெலிபோர்ட் பண்ண முடியாது, அதுதான் என்னோட ஸ்கில்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு கொஞ்சம் இருங்க, டெலிபோர்டேஷன் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு எஸ் ரேங்க்டு ஸ்கில்லா இருக்கும், அதனால அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையுமே என்கிட்ட இப்படி சொல்றீங்களே அது ஓகேவா, இதுதானே உங்கள்ட்ட இருக்கிற ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி. அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் விச்சர்ன்ட்டு நீ சொல்றதை கேட்க ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் அந்த எம்பையரோட கவுன்சிலர், சோ கவுன்சிலர் அப்படிங்கறதுனால நான் என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரம்ப் கார்டையுமே இந்த கண்ட்ரிக்காக இப்ப யூஸ் பண்றதுதானே சரி, நமக்கு போதுமான டைம் கிடையாது, நான் சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் நீ எவ்வளவு சிம்பிளா போட்டாலும் சரி சீக்கிரம் அது அக்ரி மட்டும் பண்ணு. அப்படிங்கிறப்ப ஹீரோ சரின்னு சொல்லிட்டு நான் பிளாக் டிராகனோட லீடரோட ஸ்கில் யூசேஜுக்கு அக்ரி பண்றேன் அப்படின்னு சொல்ல அந்த பிளாக் விச்
விச்சுருன்ட்டு இதுக்கு இன்னும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு அங்க இருக்கிற என்பிசிஸ் எல்லாத்தையுமே நாங்க வந்துட்டு அவங்கள என்பிசிஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். பட் அவங்களுக்கும் ஹியூமன்ஸுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. என்னதான் அவங்க ஒரு இல்யூஷனா இருந்தாலும் அவங்களோட பயங்கள் வந்துட்டு இல்யூஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெலிபோர்ட் ஆனோட ஹீரோ வந்துட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பிளாக் டிராகன் வச்சிருந்துட்டு வெயிட், நான் வந்துட்டு என்னோட ஜூனியருக்கு என்னோட பேட் சைடை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே போக முடியாது இல்லையா, நான் சும்மா உட்காந்து அந்த பிளாக் டிராகன் கில்டுக்கு ஒன்னும் லீடரா ஆகல அப்படின்னு ஹீரோஸ் கிட்ட சொல்லிட்டு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட, சோல்ஜர்ஸ் ஆஃப் ஏஜிம் எம்பையர் எல்லாருமே எழுந்துறீங்க, இந்த கற்களால கட்டப்பட்ட வால்ஸ் வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கே தெரியாதா இந்த எம்பையரை உண்மையாலுமே பாதுகாத்துட்டு இருக்கிற வால்ஸ் அப்படின்னா அது நீங்க தான், தி சோல்ஜர்ஸ் ஆஃப் எம்பையர். அதனால எந்திரிங்க, ஒன் டே இந்த வால்ஸ் எல்லாமே வீழ்ந்து போகலாம், நம்மளோட ஹோம்ஸ் கூட அழிஞ்சு போகலாம், பட் நீங்க நின்னுட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளோட எம்பையர் வீழ்ந்தே போகாது, எழுந்திரிங்க ஃபைனல் வால்ஸ் ஆஃப் ஏஜிம் எம்பையர். நீங்க வந்துட்டு எழுந்திருச்சு உங்களோட கையில ஸ்வாட்ஸையும் ஸ்பியர்ஸையும் புடிச்சுக்கிற வரைக்கும் இந்த ஏஜிம் எம்பையருக்கு ஒண்ணுமே ஆகாது, காட் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ஸ்வாட அவங்க எல்லாரும் முன்னாடி காமிக்கிறா. அப்படி காமிச்ச உடனே அங்க இருக்கிற சிஸ்டம்ல காடஸ் வந்துட்டு நீங்க பண்ண சாய்ஸுக்காக தேங்க்ஸ் சொல்றாங்க, அதனால அவங்களோட கடைசி பவரை வச்சு உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை அவங்க தராங்க அப்படின்னு போட்டிருக்கு. போடுறப்ப அந்த இடத்துல பயங்கரமான ஒரு வெளிச்சம் வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த சாப்டர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். நம்ம ஹீரோட தாட்ஸ் மூலியமா அந்த டிராமால நடந்ததை நரேட் பண்றாங்களான்னு தெரியல, இல்ல அந்த கமாண்டரை நரேட் பண்றாரா என்னன்னு தெரியல, பட் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க ஞாபகம் வச்சுக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற யாருக்குமே எதுக்காக எப்போ எங்க இருந்து இது தோன்றுச்சு அப்படின்னு தெரியாது, பட் அது தோன்றனப்போ அந்த சிகப்பு கலர்ல இருக்கிற கிரிம்சன் ரெயின் வந்துட்டு பேய ஆரம்பிச்சது, அந்த மழை பேஞ்சப்போ அதோட சேர்ந்து பிளட்டுமே வர ஆரம்பிச்சது. அடுத்து ஈச் டைம் ஒவ்வொரு கண்ட்ரியா வீழ்ந்து போக மனுஷங்களோட டெரிட்டரி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த கமாண்டருமே காமிக்கிறாரு, எல்லாரும் ஓடுங்க, இந்த இடத்துல மட்டும்தான் அந்த ரெயின் வந்துட்டு பேயல அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த விஷயங்களுமே வேற ஒரு உலகத்துல நடந்திருக்கும் போல, அங்கெல்லாம் டீமன் கிங் உண்மையுமே இருந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே மறைஞ்சு போகுது அப்படிங்கிற ரெக்கார்டு வரப்போ ஹியூமனிட்டியோட ஹிஸ்டரி அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சுகிட்டே போயிட்டு இருந்துச்சு, மழை பேஞ்சுகிட்டே இருந்துச்சு, பெய்யும் பொழுது ஒவ்வொரு கண்ட்ரியுமே வீழ்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த டீமன் கிங் இருந்துட்டு பாவப்பட்ட உயிரினங்களா, நீங்க வந்துட்டு ஹியூமன்ஸா பிறந்தீங்க, எதுக்காக ஹியூமன்ஸே கொல்றதுக்காகவா, நீங்க எல்லாருமே இதுதான் ஹியூமனிட்டியோட விதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க ஒரு காட்டு மிராண்டித்தனமா பண்ண எல்லா விஷயத்துக்காகவும் ஒரு கர்மாவா நான் உங்க முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், உங்களை மாதிரி காட்டு மிராண்டித்தனமா இருக்கிற அனிமல்ஸ நான் ஏன் கொல்லக்கூடாது அப்படின்னு உங்களால ஒரு காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறேன். அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே நம்மளோட கிங் எங்க, ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க, காடஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் எங்களை காப்பாத்துங்க அப்படின்லாம் வேண்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீமன் கிங்கோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சாங்க மிச்ச மீதிங்க எல்லாமே எதுவுமே சொல்லாம அவங்களோட மனித இனத்தோட விதியை அவங்க ஏத்துக்கிட்டு மனித இனம் அழிய போது கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. அதுல வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் நைட்மேர்ஸ், கிங் ஆஃப் ஆல் மான்ஸ்டர்ஸ் அப்படின்ட்டு அவங்களோட கடைசி உயிர் போகிற தருணத்துலதான் டீமன் கிங் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பிரசன்ட காமிக்கிறாங்க. அப்ப போன சாப்டரோட கடைசியில அந்த பிளாக் விச் இருந்துட்டு நம்ம ஹீரோட ஸ்வாட மேல காமிக்கும் போது அந்த காடஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்துட்டு பயங்கரமா வெளிச்சம் வந்திருக்குமா, அந்த வெளிச்சம் வந்த இடத்துல ரெயின் வந்துட்டு நிக்கவும் அங்க இருக்கிற எல்லாருமே ரெயின் வந்துட்டு ஸ்டாப் ஆயிருச்சு. ஓ டியர் காடஸ் நம்மளோட எம்பையரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல் ஹெயில் த காடஸ், ஆல் ஹெயில் த ஏஜிஎம் எம்பையர் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இருந்துட்டு இந்த பவர் ஒன்னும் அமேசிங்கான விஷயம் கிடையாது, இந்த லைட் எந்த தூரத்துக்கு படுதோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ரெயின் ஸ்டாப் ஆயிருக்கு. ஆனா சில தருணங்களை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட போதுமானதுதான். ஏன்னா நம்பிக்கையே சுத்தமா இல்லாத போது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட மாற்றத்தை ஏற்படுத்தும். நாங்க இந்த 12th floorக்கு வந்தோனுமே அந்த த்ரோன் ரூம்ல எந்த ஒரு என்பிசிஸுமே இல்லாத காரணம் அங்க இருந்த எல்லா உயர் அதிகாரிகளும் அவங்களோட நாட்டை கைவிட்டுட்டு ஓடிட்டாங்க. அதனாலதான் இந்த எம்பையரோட இந்த சிட்டிங்க 12th ஸ்டேஜ்ல இந்த டவர் வச்சிருக்கு. எப்படி அந்த சில்ட்ரன் வந்துட்டு அந்த மேன்ஷன்ல எல்லாராலுமே கைவிடப்பட்டு எரிஞ்சு செத்து போனாங்களோ அந்த ஸ்டேஜ 10th floorல வச்ச மாதிரி அப்படின்னு சொல்ல அந்த பிளாக் விச்சிருன்ட்டு எல்லாருமே எழுந்திரீங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற சோல்ஜர்ஸுமே ஆமா எல்லாரும் எந்திரிக்கணும், கவுன்சிலர் முன்னாடி நம்ம நல்ல பிஹேவியரை காமிக்கணும், சீக்கிரம் எந்திரிச்சு உங்களோட ஸ்பியர் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் விச்சர்ன்ட்டு ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு எதுக்காக நீ என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கிற, ஒருவேளை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உக்ரைன்ல இருந்து வந்த ஒருத்தவங்க ஸ்பீச் கொடுத்து நீ பாக்குறியோ, எங்களோட கண்ட்ரில நிறைய கம்யூனிஸ்ட் இருக்காங்க, என்னதான் எனக்கு அவங்கள பிடிக்கலனாலும் அவங்க வந்துட்டு நல்லா ஸ்பீச் கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன், சரி அதை விடு அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் ஏதோ ஜோக் சொல்ல ட்ரை பண்ணா பட் அது
செட் ஆகல போல அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் விச் இருந்துட்டு கிம் காங்ஜா இப்பல இருந்து நீ என்ன பண்ண போற, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த கேசலோட வால்ஸை நெருங்குறதுக்கு முன்னாடி அவங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அந்த பிளாக் டிராகன் லீடரோட எஸ் ரேங்க் ஸ்கில் வந்துட்டு டெலிபோர்டேஷன். பட் ஸ்ட்ரெயிட்டா நாங்க அந்த பிளேஸ்க்கு போனாலும் கூட உடனே எங்களை அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே சுத்து போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த டீமன் கிங்கு கூட ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுற மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தணும். இந்த என்பிசி சோல்ஜர்ஸ் எல்லாமே அந்த மான்ஸ்டர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம எல்லா ஹண்டர்ஸுமே அங்க கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நம்ம பின் வாங்கவே கூடாது. ஒருவேளை அந்த டீமன் கிங் இந்த கேசலோட வால்ஸை பெனட்ரேட் பண்றதுக்காக இன்னும் நிறைய மான்ஸ்டரை ஃபோர்ஸ் பண்ணி சமன் பண்ணாலும் அப்படி நடந்தா என்ன நீங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த டீமன் கிங்குக்கு முன்னாடி டெலிபோர்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் விச்சர் என்ன நீ என்ன எங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரியா, சாகிறதுக்கு விருப்பப்படுறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு கண்டிப்பா பிளாக் விச்சுக்கு சில சந்தேகங்கள் வரதான் செய்யும், ஆனா டெத் அப்படிங்கிறது எனக்கு டிஃபீட்டே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டு வின் பண்றதுக்கு தான் பிளான் போட்டுட்டு இருக்கேன். என்கிட்டயுமே ஒரு சீக்ரெட்டான ட்ரம்ப் கார்டு இருக்கு, அதனால என்ன நம்புங்க அப்படிங்கிறப்ப பிளாக் விச்சர் நீ சொன்ன மாதிரி தான் ஒரு ஹண்டரா இருந்தா உங்கள்ட்ட கண்டிப்பா ஒரு சீக்ரெட்டான ட்ரம்ப் கார்டு இருக்கும். ஓகே, உன்னோட அந்த பிளேடு வந்துட்டு அந்த பாஸ் மேல ஒர்க் ஆகுற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்ல அந்த டீமன் கிங் இருந்துட்டு காடஸ் நீ ஃபன்னியான ட்ரிக்ஸ் எல்லாம் இங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கியா, உங்களோட கடைசி ரெசிஸ்டன் அப்படின்னு கூட நீங்க பண்றதெல்லாம் பார்த்து என்னால சொல்ல முடியாது. லைட் நாளைக்கு வர தானியங்களை கூட அறுவடை பண்ணதுக்கு உயிரோட இருக்க முடியாத நீங்க லைட்டை பார்த்து இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க காடஸ். இந்த மாதிரி பாவப்பட்ட உயிரினங்களை பார்த்து நீங்க பாவப்படுறது உங்களே ஒரு பாவப்பட்ட உயிரினம் மாதிரி தான் மாத்துது. சரி, உங்களுக்கு என்னோட லைட்னா நான் என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிட்டு அதோட ஸ்வாட வச்சு ஒரே ஒரு அட்டாக் தான் கைஸ் பண்ணுது. பட் அதுவே பயங்கர பவர்ஃபுல்லா